எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளை நிறுவனர் அன்பிற்கினிய ஞானவையா அவர்களே, மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞானவையா அவர்கள் இந்த முயற்சியை அவர்கள் எடுத்ததை நாம் அடிக்கடி பாராட்டுகிறோம். ஒரு செயல் நடக்கின்ற பொழுது நமக்கு அதனுடைய அருமை தெரியாது. அது இடையிலே விடுகின்ற பொழுதுதான் நமக்கு எப்படியெல்லாம் நாம் இருந்தோம் என்று அந்த எண்ணி பார்க்கிற பொழுது அந்த காலத்தினுடைய பெருமை தெரியும். கல்லூரியில் படிக்கிற பொழுது கிண்டி இலவச விடுதி மணலி ராமகிருஷ்ண முதலியாருடைய விடுதியில் தான் அங்கே இருந்தோம். அங்கே ஞாயிற்றுக்கிழமை தோறும் கிறிஸ்துவ கல்லூரியில் இருந்த பூ அலால சுந்தரம் செட்டியார் அவர் திருமறை வகுப்பு நடத்துவார். அது விரும்புகின்றவர்கள் போய் உட்காரலான்னு அந்த விடுதியில் இருக்கின்ற காப்பாளர் சொல்லிவிடுவார். பல பேர் அதுக்கு போக மாட்டாங்க, பல பேர் போக மாட்டாங்க. நமக்கு அவர் திருமறை சொல்லுகிறார் என்கிற பொழுது நாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் காலை நேரம் எல்லாம் குழந்தை விளையாடுகின்ற பருவம் இல்லையா, அதில் படிக்கின்ற காலத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சா எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அங்கே எங்கடா 8 மணிக்கு போய் அங்கே உட்கார்ந்துங்கிறதுன்னு பல பேர் போயிடுவாங்க. நானும் அதுபோல் சில மாணவர்கள் நண்பர்களும் நாங்கள் போய் உட்கார்ந்து கேட்கிற வழக்கம் உண்டு. அவர் சொல்கிறத கொஞ்சம் ராகத்தோடு அவர் பாடுவார், கேட்கிற வழக்கம் உண்டு. அதை நான் இப்போ எண்ணி பார்க்கிறேன். அது இலவச விடுதி, எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஏழை மாணவர்களுக்காக பட்டப்படிப்பு படிக்கின்றவர்கள், பாலிடெக்னிக் படிக்கின்றவர்கள், அந்த 2 பிரிவாக பிரித்து அந்த மாணவர்களுக்கெல்லாம் அவர்கள் இலவச உணவளித்து தங்குமிடம் அளித்து படிக்க சொன்னாங்க. அதோடு அவங்களுடைய கடமை முடிஞ்சுது. அந்த அறக்கட்டளை அதுதான் இருக்குது. ஆனால் அதற்கு மேற்பட்டவங்க சிந்திக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மாணவர்கள் என்று. கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியர் அந்த காலத்தில் அவருக்கு எல்லோரும் காசு கொடுத்துருப்பாங்க, சும்மா வந்துருக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர் பாடம் நடத்துவார். அது நான் இப்போ எண்ணி பார்க்கிறேன். அந்த அறக்கட்டளையை நிறுவி விடுதியை நடத்துகின்ற அந்த அமைப்பாளர்கள், முக்கியமாக மணலி ராமகிருஷ்ண முதலியார் அப்போ இருந்தார். அவளுக்கெல்லாம் இந்த ஒரு எண்ணம் திருமுறைகளையும் பிரபந்தையும் சொல்லுவாங்க. திருமுறை பிரபந்தம் ரெண்டும் சொல்வார்கள். நல்ல சொற்களை அறநூல்களை சொல்வார்கள், நீதி நூல்களை சொல்வார்கள். அதேபோல் மாணவர்களுக்கு விடுதியிலே ஆண்டு விழா நடத்துகிற பொழுது கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, நாடக போட்டி என்றெல்லாம் வைத்தான். ஒரு இலவச விடுதி நடத்துகின்றவர்கள் அதையெல்லாம் சிரமப்படுத்தி நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சாப்பாடு போட்டோமா படித்து போகிறான் அப்படி விட்டுருவாங்க. அது அல்லாமல் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1965 65லேருந்து நான் ஒரு 3 ஆண்டு காலம் அங்கே இருந்தேன். அதுபோல் நம்முடைய ஐயா அவர்கள் அவங்க பேசாமல் இருக்கலாம் இல்லையா. மழையோ வெயிலோ இந்த இடத்திலே ஒரு இவ்வளோ அமைப்பு அமைத்து ஏதாவது படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இல்லையா. அது நாம் செய்கிற தவம் பெருமான் அருள் அவர்களுக்கு முழுமையாக இருக்கிறது என்பதுதான் நான் அடிக்கடி நினைக்கிறது. திருமந்திரத்தில் நான் இவ்வளோ தூரம் வந்ததை எனக்கு நினைவே இல்லைங்க. நம்ம நடத்தணும் ஆரம்பித்தோம், ரொம்ப சீரியஸாக தான் எழுதி கட்டுரை குறிப்பெல்லாம் கொடுத்து தான் எழுதிருக்கோம். நான் ஏதோ முதல் தந்திரம் தான் முடிச்சிருப்போம்னு நான் நினச்சேன். நாம் 2வது தந்திரம் முடிக்கின்ற அளவுக்கு நாம் செய்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் செய்திருக்கிறோம். முக்கியமான பகுதியெல்லாம் போய் நம்ம செய்திருக்கிறோம். அதனால் அவர்கள் வேண்டிக் கொண்டது போல் எப்பொழுதெல்லாம் நாம் காஞ்சிபுரம் வரமோ அப்பொழுதெல்லாம் அறக்கட்டளைக்கு இங்கே சிவஞான அறக்கட்டளை நாம் திருமந்திரத்தை சொல்வதற்கு திருவருளும் குருவர்களும் வாய்க்க வேண்டும் என்று நாம் இங்கே வேண்டிக் கொள்ளலாம் என்று தான் என்னுடைய எண்ணம். அதனால் பெருமக்களே, இன்றைக்கு நாம் 2ஆம் தந்திரம் நிறைவு பகுதியிலே பெரியாரை துணைக்கோடு என்று நாம் பார்த்தோம். பெரியார் என்ற சொல்லை சொல்லுகிற பொழுதே அவரவர்கள் என்ன சமயத்தை சார்ந்திருக்கிறார்களோ அப்படித்தான் நினைவு வரும். பகுத்தறிவாளர்களுக்கு பெரியார்னு சொன்னால் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை தந்தைன்னே வேற சொல்கிறாங்க, அவரை தந்தைன்னு சொல்கிறாங்க. அவள் வள்ளுவப்பெருமான் பெரியார் என்று யாரை சொன்னார் என்று தான் பரிமேலரோட உரையில் நாம் பார்த்தோம். மூப்பு என்பது என்ன என்றால் உயர்ந்த குணங்களை உடையவர்கள். 3 குற்றம் 6 குற்றங்கள் நீங்கியவர்கள் தான் பெரியோர் அப்படின்றார். அந்த மாதிரி இன்றைக்கு எந்த பெரியாரையும் சொல்ல முடியல. 6 குற்றங்களும் நீங்கி வழிகாட்டுகின்ற தலைவர்கள் நமக்கு தேவை. தலைவர்கள் சரியாக இருந்தால்தான் மன்னன் எவ்வழி மக்கள் அப்படின்னு வாங்க. அதுபோல் தலைமை சரியாக இருந்தால்தான்
கூட இருக்கின்ற சீடர்கள் எல்லாம் சரியாக இருப்பார்கள். சைவ திருமடங்களை நாம் அதைத்தான் வேண்டுகிறோம். துறவு மடங்களிலெல்லாம் இந்த சமயத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். தவறான வழியிலே செல்லக்கூடாது என்றால் செல்வம் புரள்கின்ற இடம் அந்த இடம். அதனால் தவறான வழிக்கு போகக்கூடாது என்றெல்லாம் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அரசாங்கம் வழிகாட்டுகிறது. அந்த வழியிலே அவர்களெல்லாம் ஒரு அமைப்பாக இருந்து திருமறைகளுக்கு பணி செய்வது என்பது வேறு. தனி ஒருவராக இருந்து இங்கே திருமறைக்கு பணி செய்கிறார், நமக்கெல்லாம் இதுபோல் ஒன்றை கேட்க வைக்கிறார் என்று சொன்னால் அவர் விரும்பினால் என்ன செய்யலாம்? எங்கள் வீட்டுக்கு தனியாக வாங்க சார், நான் பாடம் நடத்துகிறேன், நீங்கள் நடத்துங்க, நான் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் தரேன்னு சொல்லிவிடலாம். அவர் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சுலபமாக செய்துடுவார். அவர் கார் கூட அனுப்பிச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அப்படி சுயநலமாக சிந்திக்கலை. அது ஏன்னு சொன்னால் என்னுடைய அனுபவம் அதுக்காக சொல்கிறேன். சக்திக்கெல்லாம் தெரியும், இவனுக்கெல்லாம் தெரியாது. இப்போ இருக்கிறார் ஒரு இளைஞர், அவர் பெருமான் மேலே அதிக பக்தி உடையவர். அவர் அந்தனர், பிறப்பால் அந்தனர், வைதிக பிராமணர். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டாருங்க. அங்கே அந்த வாழ்க்கை பிடிக்கலை. வாழ்க்கை பிடிக்கவில்லை என்பதை காட்டி அவரோடு சேர்ந்த சேர்க்கை பிடிக்கலை அவருக்கு. அங்கே இருந்தவங்களாம் வெறும் பணம் தான். ஐடி ஃபீல்டு இருக்கிறாங்க. எப்படி அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் என்ற அந்த நோக்கத்திலே இருப்பது அவருக்கு பிடிக்கலை. எனவே அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். நீங்கள் என்ன செய்துங்கப்பான்னு சொல்லி தனியாக வந்துட்டாருங்க. சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்து திருமுறைகள், திருக்கோயில், இதுபோல சாத்திரங்களை எல்லாம் கேட்பது என்று அவர் தொடங்கினார். முதற்காலங்கள் எனக்கு அவர் அறிமுகம் இல்லை. திருவான்மையூரில் அப்பொழுது நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். அப்போ கொஞ்சம் அடிக்கடி நாம் வெளிநாடு போக வேண்டியதாக இருந்தது. அது அப்போ எல்லாமே வேலையும் பணியில் இருந்தேன். அப்போ அதனால் எல்லா இடங்களும் போக வேண்டியதாக இருந்தது. அதனால் அந்த ராஜரத்ன ஓதுவார் நேற்று சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் என்னை விட்டுருங்க, நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் விட்டு போக முடியாது என்னாலும் சரின்ட்டார். 6 மாத காலம் நான் இடையில் திருவான்மையூர் தேவாசிரி மண்டபத்துக்கு பேச போகலை. அந்த சமயத்தில் தான் அவர் அமெரிக்காவில் வந்திருக்கிறார். வந்து திருவான்மையூரை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வந்து எல்லாவற்றையும் அவர் ரெக்கார்ட் பண்ணுறார், ஒளிப்பதிவு பண்ணுறார். 6 மாதம் கழித்து நான் வந்தபொழுது அங்கே சொன்னாங்க, இது மாதிரி ஒருத்தர் அமெரிக்காவில் வந்துட்டாருங்க, அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னுடைய நினைவு உடனே என்ன பண்ணேன், என்ன அமெரிக்காவில் வந்திருப்பா, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அங்கே விற்பார், எடுத்து போய் விற்பார், விற்பனைக்கு தான் கொண்டு போவார், இதெல்லாம் அப்படி தான் நம்ம எண்ணுவோம். அவ்வளோ சின்சியராக ரெக்கார்ட் பண்ணுறார் எல்லாத்தையும் சொன்னான். ஆனால் நாம் எண்ணியதற்கு நேர் மாறாக அவர் இருந்தவர். அவர் அறிமுகமான பின்னாலே அவருடைய அன்பு பக்தி எல்லாம் எனக்கு தெரிந்தது. அவர் தான் என்ன செய்தார், ஒரு மாத காலம் என்னுடைய பேச்செல்லாம் கேட்டிருப்பார். அவருக்கு நம்மிடத்தில் தனியாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கு. ரொம்ப வசதியானவர், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் அவர் என்ன செய்தார், ரொம்ப பணிவனாக சொன்னார், எனக்கு நீங்கள் தனியாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பாடம் எடுக்க முடியுமா என்று கேட்டார். ஏன்னா அவர் ஆங்கிலம் தான் அதிகம் தெரியும், தமிழ் வராது, எழுத வராது. தனிப்பட்ட முறையில் நாம் கேட்டுக்கொண்டால் மெல்ல கேட்டு எழுதலாம், மொத்தமாக கேட்கறது புரியல அவருக்கு. சரி பார்ப்போங்கன்னு நான் சொன்னேன், பார்ப்போன்னு சொன்னேன். ஒரு நாள் ஏதோ ஒரு நாளை அவர் முடிவு செய்தார், எனக்கு 6ஆம் திருமுறை தாண்டகம் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், மற்றெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் என்று அவரே எடுத்துக்கொண்டது அப்பருடைய தாண்டகம். சரின்னு ஒத்துக்கிட்டு ஒரு நாள் நாங்கள் ஏதோ ஒரு சொன்னார். ஆனால் மறுநாளுக்குள்ளே வந்து கோயிலில் பார்த்து என்ன சொன்னார், நான் ரொம்ப சுயநலமாக சிந்திக்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேலைக்கு எங்கெங்கோ போய் பேசுகிறீங்க, உங்கள் பேச்சு நான் மட்டும் தனியாக கேட்டு ரெக்கார்ட் பண்ணுறது தவறு. நான் மயிலாப்பூரில் இருக்கிற சமஸ்கிருத கல்லூரி, வடமொழி கல்லூரி, சான்ஸ்கிரிட் காலேஜ், அங்கே நான் வந்து இடம் கேட்டிருக்கிறேன், அவங்க இடம் கொடுத்துருக்கிறார்கள், நீங்கள் அங்கே வந்து பாடம் நடத்தினால் எல்லாரும் வந்து கேட்பாங்க என்று சுயநலமாக சிந்திக்கக்கூடாது என்று அவர் என்ன செய்தார், அந்த காலத்தில் ஒரு மாதத்திற்கு 40,000 கொடுத்தார். அந்த கல்லூரிக்கு, இடம் கொடுக்கின்ற கல்லூரிக்கு 40,000 கொடுத்தார். எனக்கு ஒரு மாதம் 10,000 ரூபாய் தந்தார். அந்த காலம் பெரிய பணம், அதெல்லாம் 10,000 ரூபாய் தந்தார். அப்போ ஏறக்குறைய 50,000 ஒரு சொந்த பணம். அவரே சொல்வார், இது என்னுடைய சொந்த பணம்வார். கம்பெனி பணம் வேறு, அது கோடிக்கணக்காக இருக்கும், அது வேணும், நான் என்னுடைய சொந்த பணம்னு சொல்லுவார். 50,000 கொடுத்து அவர் எல்லாரையும் கூப்பிட்டார். பல பேர் வந்தாங்க. 1.5 வருஷம் நான் நடத்தினேன். அவர் என்ன செய்தார், வெள்ளிக்கிழமை தோறும் திருத்தாண்டகம், சனிக்கிழமை திருமந்திரம், ஞாயிற்றுக்கிழமை பெரிய புராணம், 1.5 ஆண்டு நாங்கள் நடத்தணும். அது ஏறக்குறைய இது மாதிரி 2ஆம் தந்திர முறையில் தான் வந்தது. அதற்கு பின்னால் அவருக்கு கம்பெனி வளர்ந்து போச்சு, அவரால் ஓய்வு இல்லை, அப்படியே அது கொஞ்சமாக நின்று போச்சு. என்ன சொல்கிறேன்,
தான் மட்டும் கேட்க வேண்டும் என்று இல்லாமல் அந்த நாளில் எல்லாரும் நிறைய பேர் வந்தாங்க. நம்ம மயிலாப்பூர்லையா எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் வந்தாங்க. நம்ம மயிலாப்பூரில் பெருமன்றம் இருக்கிறது, நாம் அடிக்கடி அங்கே போய் பேசுவோம். ஆனால் பெருமன்றத்தில் இருந்த அன்பர்கள்லாம் இங்கே வந்தாங்க, இன்னும் பல அன்பர்கள்லாம் அங்கே வந்தாங்க. பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்கள் எல்லாம் வந்தாங்க. அதுபோல் ஞானமையா அவர்கள் நான் மட்டும் கூடாது என்று இந்த இடத்தை முன்ன ஒரு இடம் நமக்கு தெரியும் அங்கே இருந்தது, இதையெல்லாம் மாற்றி இப்பொழுது நமக்காக செய்திருக்கிறார். இங்கே இப்பொழுது வேறு வேறு வகுப்புகள்லாம் நடப்பதை நான் அறிகின்றேன். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற புலவர்களெல்லாம் அவர் பயன்படுத்தி எதையாவது நல்ல செய்திகளை நாம் கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அல்லவா. அந்த மாதிரி தாளாளர்கள் இருப்பது நாம் செய்த தவம் என்று நாம் சொல்லணும். எல்லாம் இருக்கலாம், தாளாளர்கள் அதை முயற்சி செய்து அதை நடத்துவது என்பது இருக்குது அல்லவா, அது சிறந்த ஒரு தவமாக நாம் இதை கொள்ள வேண்டும். காஞ்சிபுரம் மண்ணிற்கு அது ஒரு இயல்பாக வாய்த்திருப்பு. இங்கே எத்தனையோ அமைப்புகள் இருந்தன, இப்பொழுது இருக்கின்றன. ஒரு காலத்தில் நம்ம அமைப்பெல்லாம் இருந்தது, அதை சரியாக நடத்த முடியல, பொருளாதார சிக்கல். ஆனால் இன்றைக்கு தனித்தனியாக பல அமைப்புகள் எல்லாம் நல்லா நடத்துகிறாங்க. சிவனடியார் திருக்கூட்டம், நால்வர் தமிழ் மன்றம், நம்முடைய திருமறை அருட்பணி, சிவஞான அறக்கட்டளை என்று கிளை பரப்பிக் கொண்டு அந்த அறக்கட்டளையிலே காஞ்சிபுரத்திலே சமயமும் சாத்திரமும் வளர்வது பெருமான் செய்த ஒரு திருவருள், நமக்கு கிடைத்த ஒரு குருவருள் என்று நாம் எண்ண வேண்டும் என்றது மட்டும் நான் இங்கே நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பெரியாரை துணைக்கோள் அதுக்காக வந்து 6 குற்றங்களும் நீங்கிய பெரியார்கள் நமக்கு வரணும் இல்லையா. இங்கே இருக்கின்ற நல்ல இடம் சங்கமம் என்பது சிறந்த வழிபாடு. நாம் தனியாக வழிபாடு செய்வதை விட கூட்டத்தோடு சேர்ந்தோம் என்று சொன்னால் அந்த வழிபாடு சிறந்தது என்றுதான் சங்கமம் என்று வைத்திருக்கிறார். அதில் பெரியார் என்பது இங்கே அடியாரைத்தான் பெரியார் என்றார். சிறந்த அடியார்களைத்தான், சீரடியார்களைத்தான் பெரியார் என்று சொல்கிறார். அது 3 பாட்டு நம்ம நேற்று பாட்டோம். இன்றைக்கு 4வது பாடல். தாழ்சடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழால் எந்தை பொன்னடி சேர்வார், வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் கோபடைந்து அந்நெறி கூடலும் ஆமே. பெருமானை தாழ்சடையான் சொல்றார். தாழ்ந்த சடையுடையும் என்பதாலே பிறப்பிலி பிஞ்சகன் பின்தாழ் சடையான் என்று திருமூலர் சொல்றார். பின்னே தாழ்ந்திருக்கிறது சடை என்று சொன்னால் அவன் யாரையும் வணங்கியது கிடையாது, தலை வணங்கியது கிடையாது. அவனுக்குத்தான் வணக்கம் செய்வார்களே தவிர அவன் யாரையும் வணங்குவது கிடையாது என்றுதான் தாழ் சடையான் என்று சொல்றார். பின்தாழ் சடையான் என்று சொல்றார். தாழ் சடையான் தன் தமர். தமர் என்று சொன்னால் சுற்றத்தார். பெருமானுக்கு தமர் யார்? தத்தா நமர் அப்படின்றார். தத்தா நமர் என்றால் நம்முடையவன், அடியார்களிலே ஒருவர் என்று மெய்ப்பொருள் நாயனார் சொல்வது போல இங்கே தமர் என்றார். பெருமானுக்கு நாமெல்லாம் உறவாகின்றோம். நேற்று சொன்னலையா, உறவாவார் உருத்திர பல்கணத்தார்னு சொன்னார். அதுபோல பெருமானுக்கு நாம் தமராக இருக்க வேண்டும், அவனுக்கு உறவாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். தாழ் சடையான் தன் தமராய். சடையானுடைய பெருமானுடைய அடியார் என்று சொன்னால் புகழ் தானே வரும்ன்றார். உலகினில் போர் புகழ்ந்தார். போர் புகழ் என்றால் போர்த்த புகழ்னு அர்த்தம். போரினால் வருகின்ற புகழ் அல்ல, அது அரசர்களுக்குரியது. அடியார்களுக்கு உரியது போர்த்த புகழ். போர் புகழ் என்றால் புகழ் வந்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் புகழ் வந்து கொண்டிருக்கும் என்றால் அவன் புகழ் மிக்கவன். பெருமான் புகழ் மிக்கவன். அவனுடைய புகழ் பொருள் சேர் புகழ். எனவே அந்த அடியாருடைய புகழெல்லாம் அதுபோல பொருள் சேர் புகழ். அவனை அந்த அடியார்களை போற்றுகின்றவர்கள் அவனுடைய அன்புக்காக, பெருமானுடைய அன்புக்காகத்தான் போற்றுவார்களே தவிர வேறு எந்த காரணம் கருதியும் போற்ற மாட்டார்கள். மற்றவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அரசனை புகழ்கின்றான், இல்லது இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்களை புகழ்கின்றார்கள் சொன்னால் அந்த புகழ்ச்சிக்கு ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். ஆனால் அடியாரை புகழ்ந்தால் நமக்கு என்ன இருக்குது? அடியாரை புகழ்ந்தால் அவன் பக்திக்காக தான் நம்ம அடியாரை புகழ்கிறோம். அதைத்தான் அவர் சொல்கிறார், உண்மை புகழ். அடியார்களை நாம் புகழ்வது உண்மை புகழாக இருப்பதாலே உலகினில் போர் புகழால் எந்தை பொன்னடி சேர்வார். பெருமானுடைய திருவடியைச் சேர்வார்கள். யார்? அங்கே சேர்தல் என்று சொன்னால் நினைத்தல் என்று அர்த்தம். இடைவிடாமல் நினைக்கின்றவர்கள். அடியார்களுடைய புகழ் எப்படி என்றால் என்றைக்கும் இறைவனுடைய திருவிடையை எண்ணுவார்கள். என்றும் அடியவர் உள்ளத்திருப்பன என்று ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலில் அவர் சொல்கிறார் இல்லையா, என்றும் அடியவர் உள்ளத்திருக்கிறது அவருடைய திருவடி என்று. அதுபோல் பெருமானுடைய திருவடியை எப்பொழுது உள்ளத்திலே வைத்திருப்பதாலே எந்தை பொன்னடி சேர்வார்னார். பெருமான் திருவடியை தவிர வேறு திருவடியை இவர்கள் சேரமாட்டார்கள்னார்.
ஏனென்றால் சித்தாந்த முறைப்படி எந்த தெய்வங்களை நீங்கள் பரம்பொருளாக கொள்கிறீர்களோ அந்த தெய்வத்தினுடைய உலகத்திற்கு நீங்கள் போகலாம் என்பது நம்முடைய கொள்கை. இந்திரனை தெய்வமாக நீங்கள் வணங்கினால், வேதத்திலே இந்திரனை வணங்குறாங்க, இந்திரனை தெய்வமாக வணங்கினால் உங்களுக்கு இந்திரலோகம்தான் முத்திய லோகம். மாவீரர், பாசுபதர் போன்றவர்களாக இருக்காங்க இல்லையா, தாந்திரிக மரத்தை சார்ந்தவர்கள், அவர்களை உருத்திரனை வணங்குவார்கள். உருத்திரன் என்று சொன்னால் மகாருத்திரன் வணங்குறது கிடையாது, குணிருத்திரனை வணங்குவார்கள். குணிருத்திரன் தான், மகாருத்திரன் உடன்பாடு கிடையாது. எனவே குணிருத்திரனை அவள் வணங்குகிற பொழுது அவருடைய முக்தி உலகம் எது என்றால் உருத்திரலோகம்தான். எனவே அயனை வணங்கினால், வழிபாடு கடவுளாக வணங்கினால் உங்களுக்கு சத்தியலோகம். திருமாலை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு செங்கன்மால உலகம் என்று சொல்லுகின்ற வைகுந்த பதவி. இந்திரனை வணங்கினால் தேவலோகம் என்று அந்தந்த பதவி அந்தந்த கடவுளுக்கு உள்ளவா, அப்படி தான் போவீங்க. அதான் இங்கே சொல்கிறார், இறைவன் திருவடியை தவிர வேறு உலகத்திற்கு செல்ல விரும்ப மாட்டார்கள், பெருமானுடைய சிவலோகத்திற்கு செல்வார்களை தவிர. அதனால்தான் திருமுறைகளில் விண்ணுலகம் விண்ணுலகம் என்று வந்தால், திருமுறைகளில் வந்தால் அதெல்லாம் சிவலோகம்னு வைத்துக்கொண்டு இந்திரலோகத்தை அவள் சொல்வது கிடையாது. அப்பர் பெருமான் பாடுற பொழுது கூட விளக்கிட்டார் பேரு சொல், துளைக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாகுன்றார். விண்ணு சொல்லாமல் தூயவின் அப்படின்றார். இந்த தூயவின் என்றால் சிவலோகம். அதுபோல திருமுறைகளில் விண்ணுலகம் என்பது சிவலோகத்தை கொள்வார். அப்போ யார் யார் எந்தெந்த கடவுளை வணங்குகிறார்களோ, எந்த உருவத்திலே வணங்குகிறார்களோ அந்த உருவமாக வருவான்னு நம்ம சொல்கிறோம். எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தினுடைய உலகத்தை தான் நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்கிறோம். அதனால் இவங்க என்ன சொல்கிறார், தாழ் சடையான் தமராக தங்களை எப்படி வரித்து கொள்ளுகிறார்கள் என்றால், பெருமானுடைய உறவாக தம்மை வரித்து கொள்ளுகிறார்கள். திருவெம்பாவை பாட்டில் சிவனடியார்கள் தான் எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க, வேறு யாருக்கு நாங்கள் தமராக போக மாட்டோம். சிவனை வணங்குகின்ற அந்த ஆடவனுக்குத்தான் நாங்கள் ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவளுக்குத்தான் நாங்கள் துணையாக இருப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் சிவபெருமானுக்கு தமராக உறவாக போவதுன்ற, வேறு யாரிடத்திலும் செல்லாமல் சிவனையே பரம்பொருளாக கொண்டு சேர்ந்தால் என்ன பயன் அங்கே சொல்கிறார், உள்ளம் தேர்வார் உள்ளம் தெளியும்ன்றார். மற்ற தெய்வங்களை தேர்ந்தால் உள்ளம் தெளியாது, குழப்பம்தான் இருக்கும். பெருமானை சேர்ந்தால் உள்ளம் தெளியும்ன்றார். உள்ளம் தேர்வார்க்கு அதனால் அருள் செய்கின்றான் பெருமான். அந்த அருள் செய்கின்றவன் யார் என்றால் கோ என்றால் தலைவன், எல்லோருக்கும் தலைவனாக இருக்கின்ற அவனை அடைய வேண்டும். கோ அடைந்து அந்நெறி கூடலாம். தமர் என்று சொல்லி முதல்ல நாங்கள் உனக்கு உறவு என்று சொல்லி, வேறு தெய்வங்கள் எங்களுக்கு வேண்டாம், அவங்கள் தருகின்ற உலகம் வேண்டாம் என்று சொல்லி, சென்றால் உன்னுடைய திருவடிக்குத்தான் செல்வோம் என்ற அந்த உறுதியோடு நீதான் எங்களுக்கு தலைவன். கம்பர் பாடுறார் இல்லையா, உலகம் யாவையும் தாமுளவாக்கல்ன்ற பாட்டில் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு பாடினார். அந்த முதல் பாட்டில் நிறைய பாட வேறுபாடு சொல்லுவாங்க. இந்த உலகம் யாவையும் தாமுளவாக்கல் கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் பாட வேறுபாடு உண்டு, ஒவ்வொரு பாட்டுக்கும் பாட வேறுபாடு உண்டு. இதில் உலகம் யாவையும் தாமுளவாக்கல்னு சொல்கிற பொழுது அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு சொல்லலாம், அன்னவர்க்கே சரண் ஆங்களே ஆகுங்கள் என்று சொல்லலாம் என்று நாங்களே ஆங்களே என்று பாட வேறுபாடு உண்டு. அப்போ அவர்தான் தலைவர் எங்களுக்கு என்று வைஷ்ணவத்தில் சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் நாம் பெருமான் தான் தலைவன் என்று அவனுடைய திருவிடையைச் சேர்ந்தால் கோ என்று அடைந்து அந்நெறி கூடலும் ஆமே என்றார். எனவே அந்த நெறியிலே சென்றால் பெருமானுடைய சிவநெறி வாய்க்கின்றார். அப்போ பெரியாரை துணை கொண்டார். பெரியாரை எல்லாம் உறவாக நாம் கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன பயன் என்றால், உண்மையான தலைவன் யார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். சிவபெருமான் தலைவன் என்று தெரிந்து கொண்டு அந்த வழியிலே அவனை அடையலாம் என்று சொன்னார். இதனால் பெரியாரை துணை கோடலால் பிரான் அருள் பெறலாம் என்பது பெறப்பட்டது. பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இது ஒரு வழி, ஒரு ஏதுன்னு சொன்னார். தக்கவர்களை துணையாக கொண்டால் பெருமானுடைய அருள் பெறலாம் என்றார். தாழ் சடையாந்தன் தமராய் உலகினில் போர் புகழால் எந்தை பொன்னடி சேருவார். இந்த எந்தை என்று சொன்னதனால
என்னுடைய தந்தை என்று உருவி கொள்றார். அப்போ தமர்னு சொன்னார் இல்லையா? தமர் என்றால் உறவாக வரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதனால் என்ன சொன்னார்? எந்தைன்ட்ட, எங்கள் அப்பான்ட்ட, என்னுடைய அப்பா அவர் வரித்து கொண்டார். பெருமானை தந்தையாக வரித்து கொண்டதாலே அவர் எந்தை என்று சொன்னார். மணிவாசகருடைய அந்த வரிகளுக்கு அப்படித்தான் உரை சொல்கிறார்கள். நான் வகுப்பில் திருவாசகம் நடத்துகிற பொழுது அந்த விளக்கத்தை கொடுக்குற வழக்கம். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றின்னு பாடுறார். அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஈசன் என்றால் தலைவன் அர்த்தம். அப்போ ஈசன் தலைவன் என்று சொன்னால் நான் அடிமையின் அர்த்தம். எனவே அந்த ஈசனடி போற்றி என்றால் அது தாசமார்க்கத்தை குறிக்கிறது. எந்தையடி போற்றி என்றால் எந்தை என்பது தந்தை, நான் மகன், எனவே சர்புத்திர மார்க்கத்தை குறிக்கிறது. தேசனடி போற்றி என்றால் தேசுனா ஒளியின் அர்த்தம். யோகிகள் எல்லாம் உள்ளத்திலே ஒளியாக எண்ணுவார்கள், எனவே அது சகமார்க்கத்தை குறிக்கிறது. சிவன் சேவடி என்றால் சிவன் மங்களப் பொருள், பிரபாமை தருகின்ற பெருமான். பிரபாமை எப்பொழுது வரும் என்றால் ஞானம் வந்தால் தான் வரும், எனவே அது ஞான மார்க்கத்தை குறிக்கிறது என்று ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று அந்த சொற்களை சொல்லுகின்ற பொழுதே 4 வகை மார்க்கத்தை சொல்லுவதாக, குறிப்பாக சொல்வதாக சொல்வார்கள், உரையில் வரும். அதுபோல இங்கே எந்தைன்னார். அவர் சொன்னது முதல்ல என்ன சொன்னார்? தாழ் சடையானை தமராக கொள்ளுங்கள், உங்களுக்கு உறவாக கொள்ளுங்கள் சொன்னார். எனவே அந்த உறவாக எப்படி கொள்ள வேண்டும் என்றால், நான் எந்தையாக கொள்ளுகிறேன், என்னுடைய தந்தையாக கொண்டு நான் சொல்கிறேன். போர் புகழா எந்தை பொன்னடி சேர்வார். என்னுடைய தந்தையாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை சேர்தல் என்று சொன்னால் இடைவிடாது நினைத்தல் அர்த்தம். சாத்திரங்களில் உண்மை விளக்கத்தில் அது வருகிறது. சேர்தல் என்றால் வியாபகப் பொருளாக இருக்கின்ற பெருமான், அவனை எப்படி சேர்வது? அவன் தான் எங்கும் இருக்கிறானே. ஓரிடமாக இருந்தால் சென்று சேரலாம். வியாபகமாக இருக்கிறவனை எப்படி சேர்வது? வியாபகமாக இருக்கிறவனை எப்படி பிரிவது? பிரியவும் முடியாது, சேரவும் முடியாது, எப்பவும் எங்கேயும் ஒன்றா இருக்கிறான். பரிமேலகர் தான் அது உரை எழுதுகிறார். சேர்தல் என்றால் இடைவிடாது நினைத்தல், பிரிதல் என்றால் அவன் திருவடியை மறத்தல் என்று எழுதுகிறான். திருவடியை மறந்தால் நாம் பிரிந்தோம், திருவடியை நினைத்தால் நாம் சேர்ந்தோம் என்று உண்மை விளக்கத்தில் வருகின்ற அந்த பாட்டுக்கு விளக்கம் போல திருவள்ளுவர் அந்த குறளை சொல்வதை உரையாசிரியர் பரிமேலகர் விளக்கி காட்டார். எனவே இந்த இடத்திலும் பொன்னடி சேர்வார் என்றால் இடைவிடாது நினைத்தல், பெருமானை இடைவிடாது நினைத்தல் தான். அந்த ஞானசம்பந்த பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், அந்த ஒரு ஏகாரம் போடுறார் இல்லையா? சிவனடி சிந்திக்கும் சொல்லலை, சிவனடியே ஒரு ஏகாரத்தை போடுற. திருத்தொண்ட தொகையில் இல்லை என்னாத இயற்பகின்னு சொல்லாமல் இல்லையே என்னாத ஒரு ஏகாரம் போட்டார் இல்லையா? அந்த ஏகாரத்திற்கு அதான் அர்த்தம், எதை கேட்டாலும் கொடுக்கிறார் என்று. இல் என்றால் மனைவின்னு அர்த்தம், அந்த மனைவியே கொடுக்கிறார் என்ற நயத்தோடு இல்லையே என்னாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் கோபடைந்து அந்நெறி கூடலும் ஆமேன். அடுத்த பாடல் உடையான் என்று எடுக்கிறார். பெருமான் உடையவன், நம்ம எல்லாம் உடையவன் என்று பார்க்கிறோம். சிவலிங்கத்துக்கு சொல்கிற பொழுது உடையார் உடையவர்னு சொல்லுவோம். உடையவர் பூஜை எடுத்துக்கொண்டீங்களான்னு கேட்பாங்க. உடையவர் என்றால் நம்மை உடையவர்னு அர்த்தம். நம்மையெல்லாம் உடவிப் பொருளாக கொண்டவர் பெருமான், எனவே உடையான்றார். உடையான் அடியார் அடியாருடன் போயினர், படையார் அடலான் பதி சென்று புக்கே, கடையார நின்றவர் கண்டு அறிவிப்ப, உடையான் வருகை என ஓலம் என்றாரே. இந்த பாட்டு மிக முக்கியம். உங்களுக்கு அஷ்டாங்க யோகம் பின்னால் வருகின்றது. அஷ்டாங்க யோக பேரு என்று வரும். அந்த இடத்தை ஒரு 4-5 பாட்டு மந்திரம் சொல்லியிருக்கிறார். அப்படியே சுந்தரருக்கு அது பொருந்தும். கைலாயத்திற்கு செல்கின்ற பொழுது சுந்தரர் அவரை முனிவரெல்லாம் வரவேற்கிறார்கள். யார் இவன் என்று கேட்கிறார்கள் என்றெல்லாம் வருது இல்லையா? முன்னே வந்து வரவேற்கிறான், வணங்கி வரவேற்கிறார்கள் சொல்கிறார் இல்லையா? அவரே பாடுறார், பாட்டில் பாடுறார் இல்லையா? அவையெல்லாம் நடக்கும் என்றத திருமந்திரத்தில் சுந்தர பெருமான் வாழ்ந்தது 8ஆம் நூற்றாண்டு. ஆனால் திருமூலர் 5ஆம் நூற்றாண்டில் ஆகவப் பொருளாக சொல்லுகிற பொழுது அஷ்டாங்க யோக பேர் என்று சொல்கிற பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கைலாயத்தில் பெருமானிடத்திலே போகிற பொழுது இப்படியெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும், மந்திர ஒலி கேட்கும். அவரே பாடுறார்.
திருமுறை ஒலி ஒலி கேட்கிறது, அரகரா என்ற ஒலி கேட்குதுன்றார் இல்லையா, அதெல்லாம் அவர் பாடியிருக்கிறார் ஞான சுந்தர பெருமான். அதுபோல இந்த பாட்டு முக்கியம். இந்த பாட்டு கைலாயத்துக்கு சென்றால் அடியார் அடியாருடன்றார். பெருமானுக்கு உடையானுக்கு அடியார், உடையான் அடியார்னார். ஆன்மாக்களை உடையவனாக இருக்கிறானே அவனுக்கு அடியார், அவன் அடியாருடன் போன அந்த அடியாருடன் அடியார் அடியாருடன் போய் படையார் அழலான் பதி சென்று கைலாயம் சிவலோகத்துக்கு செல்கிறார். படை ஆர் அழலான்னார். அழல் கையிலே அனல் ஏந்தி ஆடுகிறான், அது மகாசங்கார குறி, முற்றடிப்பு குறியாக கையிலே அனல் ஏந்தி ஆடுகிறான் பார்க்கிறோம். தக்கையாக பரணிலே தக்கன் வேள்வி அழிக்கப்படுகிற பொழுது அந்த அக்னிதான் 7 நாக்கு உனக்கு, அக்னிக்கு 7 நாக்கு என்று சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த 7 நாக்கு அறுத்துட்டாரான் வீரபத்திரர். ஏன்னா நீ வராமல் இருந்தால் வேள்வியே இருந்திருக்காதுப்பா இல்லையா, உனக்கு தான் அதிக தண்டனைன்னு அதை கொடுத்து, ஏன்னா நீ தானே முக்கியமான ஆள், மற்றவங்களாம் வந்து உட்காந்துக்கிறாங்க, வேள்வியில் நீ தானே முக்கியமான ஆள், நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தால் அவங்க எப்படி வேள்வி செய்திருப்பார்கள், அப்போ நீ தான் முக்கியமான ஆள் என்று சொல்லி அக்னியினுடைய நாக்கினை அறுத்தார் என்று அவங்க விடைக்கியா தக்கையாக பரண்ட சொல்கிறார் ஒட்டக்கூத்து. அதுபோல படை ஆர் அடல் அது சொல்கிறார், கையிலே ஏந்தி இருக்கின்றான் பெருமான். மகாசங்கார காலத்திலே நெருப்பும் நீரும் காற்றும் அழிப்பதற்குரியன. பஞ்சபூதங்களை பற்றி சொல்கிற பொழுது ஆகாயத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு சொல்வார்கள். ஆகாயம் மற்ற எல்லா பூதங்களை காட்டிலும் சூக்குமமானது. நிலத்தை காட்டிலும் நீர் சூக்குமம், நீரை காட்டிலும் நெருப்பு சூக்குமம், நெருப்பை காட்டிலும் காற்று சூக்குமம், காற்றை காட்டிலும் ஆகாயம் சூக்குமம். எனவே ஆகாயத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இன்னொரு சிறப்பு என்ன என்றால், இந்த 4 பூதங்களும் மாசுபடும். நெருப்பு கூட தான் மாசுபடாவிட்டாலும் மாசான பொருளை தன்னத்தை சேர்த்துக்கும், அழுக்கான பொருளை தீ சேர்த்துக்கும். ஆனால் ஆகாயம் தானும் மாசுபடாது, மாசான பொருளையும் சேர்க்காது. மாசான பொருளை கலந்தாலும் அது மாசுபடாது. தண்ணீரில் அழுக்கான தண்ணீரில் ஆகாயம் இல்லையா இருக்குது, ஆனால் ஆகாயம் அழுக்குப்படாது. இது ஆகாயத்தினுடைய சிறப்பாக சொல்வாங்க. இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன என்றால், பஞ்சபூதங்களில் தொல்லை தராத ஒன்று எது என்றால் ஆகாயம்தான். பூமி என்றால் தாங்கும், அதே சமயத்தில் தாக்கும், பூகம்பம் வந்துடும். தண்ணீர் என்று சொன்னால் நமக்கு தேவையானது தண்ணீர், ஆனால் வெள்ளப்பெருக்கெடுத்து அழிக்கும், ஆக்கமும் செய்யும் அழிக்கவும் செய்யும். நெருப்பை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அது ஆக்கம் அழித்தல் பக்குவம் எல்லாம் செய்யும். காற்று, தென்றல் காற்று என்றால் சரி, புயல் காற்று என்றால் அழிவும். அந்த 4 பூதங்களும் நமக்கு துணையாகவும் இருக்கும், துணை இல்லாமல் தொல்லையும் தரும். ஆனால் ஆகாயம் அதுபோல் அல்ல, ஆகாயம் எந்த விதமான தொல்லையும் தராது என்று. அதனால்தான் ஆகாயத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு சொல்வார்கள். அது எந்த பூதத்திலே கலந்திருந்தாலும் அது மாசுபடாது இருக்கின்ற ஆகாயம். அதுபோல் பெருமான் எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் அவன் மாசுபட மாட்டான், இந்த உலகத்தினுடைய மாயை அவனை தாக்காது என்று சொல்றோம். அதான் அப்படிப்பட்ட அடல் படையார் அடலான் பதி சென்று சிவலோகம் சென்று புகுந்தார்கள். புகுந்தவுடனே சிவலோகத்துக்கு போயாச்சு. வாயிற்கடையில் நிற்கிறார்கள் அடியார்கள் எல்லாம், பக்குவம் பெற்ற அடியார்கள் எல்லாம் பெருமானுடைய தரிசனத்திற்காக சிவலோகம் சென்று கடையில், வாயிற்கடை என்றால் வாசலில் நிற்கிறாங்க. கடையார் நின்றவர் அங்கே வாசற்கள் நின்றவுடனே வாயிற்காவலாக இருக்கிற துவாரபாலகர்கள், நாம் சொல்கிற கோயில், அதுபோல் வாயிற்காவலில் முக்கியமாக நந்தி இருப்பார், இன்னும் மற்றவங்களாம் இருப்பாங்க. அவர்கள் போய் அறிவிக்கிறார்கள், இவர் வந்திருக்கிறார் என்று அறிவிக்கிறார். இந்த அடியார் வந்திருக்கிறார் உங்களை தரிசனம் செய்ய என்று அறிவிப்ப உடையான் வருக, நான் உள்ளவா அப்படின்னா வருக என ஓலம் நாங்கள் பெருமானே என்று ஓலமிட்டு போகிறார்கள். உங்களை தரிசனிக்க வேண்டும் அல்லவா என்று ஓலம் என்றாரே என்று. அடியாரோடு சேர்ந்தால் சிவலோகம் போகலாம். சிவலோகத்திலே போகிற பொழுது வாயிற்காவலர்கள் பெருமானிடத்திலே போய் அறிவிப்பார்கள். அறிவித்த பின்னாலே உள்ளே இருக்கின்றவர்கள் எல்லாம் உள்ளே வா என்று பெருமான் சொல்லுவார். உத்தரவு கிடைத்தவனே அருளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. சேக்கிடார் சொல்கிறார், உள்ளே அழைக்கிறார் பெருமான் என்பதற்கு அருளிப்பாடுன்னுவாங்க. உள்ளே வாருங்கள் என்று அருளிப்பாடு. உடனே ஓலம் என்று பெருமானே என்று தென்னாளுடைய சிவனே என்று ஓலமிட்டு கொண்டு செல்கிறார்கள். அரணே ஓ என்றென்று திருவாசல் சொல்றால், அரணே ஓ என்றென்று என்று
ஓலமிட்டு கொண்டு செல்வார்கள்னு எழுதுகிறார். இது அப்படியே இப்போ சுந்தருடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளும். சுந்தருடைய வாழ்க்கையிலே கைலாயத்துக்கு செல்கிறார். இங்கே வந்தவர் தான் அடியாருக்கு அடியாராக இருந்தவர். சுந்தர பெருமான் அடியாருக்கு அடியாராக இருந்தவர். சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு அடியாருங்க, சுந்தருக்கு அடியார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? கார் கொண்ட கொடை கடலிட்டு அறிவாருக்கு நான் அடியேன்னு பாடினார். அவருக்கு நான் அடியேன்னார். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு நான் அடியேன்னு பாடினார் சுந்தரர். ஆனால் கடலிட்டு அறிவார் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரருக்கு அடிமையாகத்தான் அவர் வாழ்ந்தார்னு பார்க்கும். அவர் இல்லாத இடத்திலே நாம் இருக்கக்கூடாது என்று தான் அவர் கைலாயத்து செல்கிறாரா, நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று உடனே அவருக்கு முன்னாலே செல்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கே போயின்னா என்ன பிரச்சனை என்றால், சுந்தருக்கு முன்னால் போய் குதிரை இறங்கிட்டார். சுந்தரர் பார்க்கிறார், இது என்ன பெருமானை அவர் அலோவ் பண்ணலை, ஏன்னா அவரை தானே கூப்பிட்டார், நம்ம தானே கூப்பிட்டார். சுந்தரர் வெளியே இருக்கிறார் சேரமான் பெருமாள்னு உள்ளே போகிறார். வா என்று சொன்னே சுந்தரர் போகிறார். அவரும் வந்தனையும் ஆளாள சுந்தர வந்தனையோன்னு கேட்டாராம். வா வந்தியாப்பா அப்படின்னு கேட்குறாராம் பெருமான். நான் வந்தது இருக்கட்டும் சாமி, நான் இருக்கிறேன், வெளியிலே சேரமான் பெருமான் காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றார். ஓ சேரமான் பெருமான் இருக்கார், சரி கூப்பிடு, அவரை கூப்பிடு என்று சொன்ன பின்னால் உள்ளே வருகிறார் என்று சேக்கிடார் அந்த விஷயத்தை விளக்கமாக எழுதுகிறார். நம்ம நித்யானந்த் சார் இருந்தார் இல்லையா, மயிலாப்பூர் நித்யானந்த் சார் முதல் முறையாக எங்கள் வீட்டுக்கு வரார். முதல் முறையாக வீட்டுக்கு வந்தபோது இந்த விஷயத்தை தான் வரலாற்றை தான் விளக்கி என்ன சந்தேகம் கேட்டார். கூப்பிடாமலே சுந்தர இவர் போனார், சேரமான் பெருமான் நாயனார் போனார். சுந்தரரை கூப்பிட்டார், அவர் போயிட்டார். சொல்லாமலே போயிட்டார், அவர் பண்ணுங்க யானையில் போயிட்டார். சேரமான் பெருமான் நான் போனால் அவரை கூப்பிட முடியல, எனவே அங்கே இருக்கிறார், உள்ள வழியில் ஏன் என்ன காரணம், அவர் வெளியே தான் இருக்கிறார். நான் சொன்ன அவருக்கு தான் உத்தரவு இல்லைங்களே, கூப்பிட்டது சுந்தரர் தானே, அவர் தானே பாடினார் கூப்பிட்டார். இவர் சுந்தரரோடு எப்போ இருக்குவார், அதனால் நான் வந்து நிற்கிறார். கைலாயத்துக்குள்ளே போனால் பெருமானை தரிசனம் அவர் கிடையாது, வெளியே நிற்கிறார். அப்புறம் தான் பெருமை தான் கூப்பிட்றானே அப்படின்னு அந்த விஷயத்தை சொன்னேன். அந்த விஷயம்லாம் இருக்கட்டும், ஏன் வெளியே நிறுத்தினார், அவர் ஏன் வெளியே நிற்கிறார், சுந்தர கூப்பிட்ற வாங்கன்னு கூப்பிட்டு போகலாம் இல்லையா என்றால், நான் சொன்னேன் ஞானசம்பந்தருக்குத்தான் அந்த உரிமை இருந்தது, உனக்கு மட்டுமல்ல யார் வேண்டுமானால் நீ விரும்பினால் அவளையெல்லாம் சோதிகளை கலக்கச் செய்யலான்னு பெருமான் சொல்லிட்டான். சுந்தரருக்கு அவருக்கு தான் யானை அனுப்பிச்சான், ஐராவதம் என்ற யானை அவருக்கு தான் அனுப்பிச்சான். உங்கூட யார் வந்தால் எனக்கு என்னப்பா அவரை வேண்டாம் தான் சொல்லியிருக்கணும். எனவே சுந்தருக்கு தெரியும், சேரமான் பெருமாள் நாயனாரும் கூட அழைத்து கொண்டு சென்றால் அது அதிக பிரசங்கித்தனம், நமக்குத்தானே ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் என்று தான் விட்டுட்டு போனார்னு என்னென்னு சொல்லி பார்த்தேன். அதான் சொல்லிட்டு அவர் சொன்னார், அதான் உண்மையான பதில், அவர் சொன்ன பதில். அதெல்லாம் சரி. அங்கே போய் என்ன செய்தார், உள்ளே போனார் இல்லையா, அங்கே போய் என்ன செய்தார் சேரமான் பெருமாள் நாயனார், உள்ளே கூப்பிட்டார் இல்லையா. உள்ளே கூப்பிட்டோம்னா என்ன நடக்குது, அங்கே என்ன சொல்கிறார் சேக்கிடார், பெருமான் கேட்கிறாராம், அடையாமலே வந்தாயேப்பா என்னன்னு கேட்குறேன். நான் தான் உன்னை அழைக்க ஏப்பா வந்தேன்னா, அவர் என்ன சொல்கிறார், இப்போ தான் அழைச்சிங்களா, தான் நான் வந்தேன்னாரு இல்லையா. இப்போ தான் நீங்கள் அழைச்சிங்க, அதான் உள்ளே வந்தேன், நான் நீங்கள் அடையாமல் அதுவில் இருந்தேன், நான் உள்ளே வந்தேன், நீங்கள் அழைச்சி தானே வந்தேன்னு அவர் சிரிக்கிறார். சிரித்துட்டு அப்புறம் பெருமானை சொல்கிறார், ஆதி உலா பாடியிருக்கிறேன், கைலாய ஞான உலாவை பாடியிருக்கிறேன்னா நான் வரும்போதே பாட்டார். அந்த ஒரு வேகம், யோகத்திலே வல்லவர் அல்லவா, எனவே கைலாயம் ஆதி உலா பாடியிருக்கிறேன், கைலாய ஞான உலா கேட்டருள வேண்டும் என்று சொல்கிறார் இல்லையா. அதைத்தான் அவர் சொன்னார், பாயிண்டாக சொன்னார். சேரமான் பெருமாள் நாயனார் யோகத்திலே வல்லவர், ஞானத்திலே கொஞ்சம் குறைவு. சுந்தரை பார்க்கிற பொழுது ஞானத்திலே கொஞ்சம் குறைவு. அதனால் என்ன செய்தார், ஞான உலா பாடினார். ஞான உலா பாடியதாலே யோகத்திலிருந்து இப்போ ஞானத்துக்கு வந்துட்டார் இல்லையா, எனவே உள்ளே வான்னு சொன்னார் என்று அவருக்கு ஏன் உள்ளே வர சொன்னார்னா, யோக நிலையிலேயே குதிரைக்கு மந்திரத்தை ஓதி அஞ்செழுத்தை ஓதி யோக நிலையை வந்தார். ஞான நிலை என்பது பெருமானை வழிபட்டு ஞானம் பெறணும் இல்லையா, அதுக்கு பாடிட்டார், யோகத்தை பாடிட்டார். யோக நிலையிலிருந்து ஞான உலா பாடியதாலே அதை செவிமடிப்பதற்காக பெருமான் அவரை அழைத்தார் என்று ஒரு அரிய பதிலை அவர் சொன்னார் முதல் முறையா. ஆமாம், அவர் முன்னே போயிட்டார் இல்லையா, அது இவருக்கு முன்னே போயிட்டார். அதான் கபால மோட்சம், அவர் தானாக மோட்சம் அடைந்தார்னு சொல்கிறாங்க. பெருமநிலை குறும்பர் சுந்தரர் இல்லாத ஒரு ஊரில் இருக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அவர் போனார். நாளைக்கு அவர் போக போகிறான்னு தெரியும் இல்லையா, சுந்தரர் நாளைக்கு கைலாயத்துக்கு போக போகிறார் என்று அவருக்கு தெரியும், சுந்தருக்கே தெரியாது, அவருக்கே தெரியும். அதாவது குருவை காட்டிலும் மிஞ்சியர் சீடர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் பெருமநிலை குறும்பரை சொல்கிறோம். சுந்தருடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நம்ம சேர்க்க வேண்டியதார், எவ்வளோ பெரிய அடியார்கள் இருந்திருக்கிறாங்க.
4 பெருமக்கள்னு சொன்னால் மாணிக்கவாசருடைய வரலாறு நமக்கு சரியாக தெரியலை. மற்ற 3 பெருமக்களையும் இங்கே பார்த்தீங்கன்னா அவரோடு இருந்த அடியார்கள் எத்தனை பேர், அவரோட தொண்டராக இருந்தாங்களா இருக்கிறாங்க, எத்தனையோ தொண்டர்கள். ஆனால் ஞானசம்பந்தருக்கு இப்போ சீகாடி கணநாதன் சொன்னால் அவர் அடியார ஒரு நாயனாராக தான் இருந்திருக்கிறார். திருநக்கர் அவருக்கு போனவள் தான் குங்குரிய கலையனார் எல்லாம் ஞானசம்பந்தரை பாராட்டியவர்கள். மங்கையர்க்கரசியார், இன்றசீர் நெடுமாறன், குலச்சிறையார் என்று ஞானசம்பந்தரை சுற்றி இருக்கின்றவர்கள்னா அடியாராக இருக்கிறாங்க. அப்பர் பெருமானுக்கு அதுபோல் இருக்கிறான்னு பார்க்குறோம். பெருமநிலை குறும்பனார் சுந்தருக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்பூதேடிகளார் அப்பருக்கு இருக்கிறத பார்க்குறோம். இப்படி எல்லாரும் அவரே அடியார் தான். அவளுக்கு அடியார இருக்கின்றவர்களெல்லாம் நாயன்மார்களாக இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய சைவத்தினுடைய பெருமை என்று பார்க்கிறோம். காஞ்சிபுரத்தில் 4 நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். 3 தானா? அதுதான் அவங்க. அதாவது இல்லை 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 சொல்லுங்கள், யாரும் சொல்லுங்கள் எனக்கு. ஐயடிகள் காடவர் கோவனுங்க. ஐயடிகள் காடவர் நோயினார். கடைச்சிங்கர் இன்னொருவர், அவர் வேறு. ஐயடிகள் காடவர் கோன் வேறு, கடைச்சிங்கர் வேறு. அது அவர் ஒருத்தர். கடைச்சிங்கர் யார்? இங்கே அதான் அவர் தானே கடைச்சிங்கர். பல்லவருடைய அரசன் இல்லையா? அதான் நீங்கள் சொல்கிறது ஆராய்ச்சியில் கருத்து வேறுபாடு இருக்கு. நான் அதை சொல்லலை. ஏன்னா இங்கே இப்போ கடைச்சிங்கருக்கு ஒரு தனியாக சிலை வச்சுருக்காங்க தெரியுமா? காஞ்சிபுரத்தில் ஏகாமன கோயில் இருக்குது தெரியும், பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்குள்ளே இருக்கு இல்லையா? அது ரொம்ப நாளைக்கு முன்னே என்ன கேட்டாங்க, வடக்கிருத்தீஸ்வரர் கோயிலில் குருக்களாக இருந்தவர். நான்லாம் சின்ன போல அவர் பார்த்துருக்குறோம். என்ன நல்லா தெரியும். அவர் ஒரு முறை நான் ஏகாமன கோயிலுக்கு போகிற பொழுது அவர் கேட்டார், கடைச்சிங்க நாயனாருக்கு நாம் சிலை வைக்கலாமா வேண்டாமா என்று கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு. இல்லை அவர் இங்கே காஞ்சிபுரத்தில் முத்தி பெற்றவர்களுக்குத்தான் இங்கே சிலை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இறங்கனை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறிப்பு தொண்டர் மாதிரி 3 பேர் இருக்காங்க இல்லையா? அவன்லாம் இங்கே முத்தி பெற்றவர்கள். கடைச்சிங்கர் எங்கே முத்தி பெற்றாருன்னு தெரியல, எனவே அதுக்கு வைக்கலை அப்படின்னாங்க. ஐயடிகள் காடவர் கோனார் இங்கே தான் முத்தி பெற்றாரான்னு கேட்டேன் நான். நீங்கள் அவர் வச்சுருக்கீங்க இல்லையா, இங்கே தான் முத்தி பெற்றாரான்னு. அதுவும் தெரியல, வரலாறு தெரியல. அவருமா நாட்டையே விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? அவர் எங்கே போனார்னு நமக்கு தெரியல, அது வரலாறு தெரியல. எனவே முத்தி பெற்றார்னு நான் சேர்க்கிறாருன்னு சொல்கிறார். காஞ்சிபுரம்னு அவர் சொல்லலையா? அதனால் முத்தி பெற்றவர்கள்னு சொல்ல வேண்டாம், காஞ்சிபுரத்தை சார்ந்த நாயன்மார்னு சொன்னால் தப்பு கிடையாது. அது வைக்கலாம்னு சொல்லி தான் இப்போது வச்சுருக்காங்க. அந்த 3 பேரோட வைக்க தனியாக வச்சுருக்காங்க. அதனால் எது சொல்கிறேன், நாயன்மார்களாக வருகின்றவர் காஞ்சிபுரத்தில் என்று சொன்னால் அரசர்கள், பல்லவ அரசராக இருந்தவர்கள். பல்லவ நாடு என்றது வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று சமயம், அப்படி தான் வந்தாங்க. ஆனால் அவர்களிடத்திலே 2 நாயன்மார், நீங்கள் சொன்ன கடைச்சிங்க நாயனார், ஐயடிகள் காடுவர் 2 நாயனார் தோன்றி இருக்கிறாள்னு பார்க்கணும் இல்லையா? அது காஞ்சிபுரத்திற்கு பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதனால் இங்கே சொன்னார், அடியாருக்கு அடியாராக இருந்தால் சிவலோகம் கிடைக்கும். அதான் இந்த பாட்டில் சொன்னார். அது பின்னாலே சுந்தர பெருமானுடைய வரலாற்றை வைத்து பார்க்கிற பொழுது உள்ளே வா என்று கூப்பிடுவது, கடையில் நின்று கொண்டு இருப்பது என்பதெல்லாம் அங்கே நடக்கின்ற செய்தியை இங்கே பாடியிருக்கிறார். கடையார் என்றவர் கண்டு அறிவிப்ப உடையான் வருகை என ஓலம் என்றாரே என்று நம்ம அதுக்கு எழுதியிருக்கிறோம். சிவபுரம் அதுதான் சிவலோகம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், அப்புறம்தான் சிவனடி கீழ் செல்லுகிறார்னு பாடுறார். சிவபுராணத்தில் பாட்டின் பயனாக சொல்லுகிற பொழுது சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். எங்க சிவபுரத்தின் சிவபுரத்துக்கு செல்லுகின்ற ஞான செல்வர்னர். சிவபுரம் என்பது சிவலோகம். சிவலோகம் என்பது பதமுத்தி தான். அங்கே பதமுத்தி தான், உண்மைக்கரியை என்று பதமுத்தி தான். அதற்கு மேற்பட்டு போறது தான் பரமுத்தி. அதையும் சொல்றார் மாணிக்கவாசகர், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், அப்புறம் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த உள்ளார், பணிந்து உள்ளார் என்று அதை பிரிக்கிறாங்க. எனவே பதமுத்தியையும் பரமுத்தியும் அந்த கடைசி 2 வரியில் சொல்லுகிறார் என்று சிவபுராணத்துக்கு சொல்லுவாங்க பாட்டின் பயனாக. அதுபோல இங்கே செல்வர் சிவபுரத்தில் இருப்பார், அதற்கு பின்னாலே அடியாறு குழாம் சொல்ல அவர் பரமுத்தி அடைவார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே எழுதியிருக்கிற அடியார் குழாம் வந்திருக்கிறது என்று அறிவிப்பார்கள், உடையான் அவர்களை வருகை என்பார். அவர் அருளிப்பாட்டை அடியவர்கள் சிவகணங்களால் உணர்ந்து முறையோ என்று ஓலமிட்டு தம் குறை தீர்ந்தார். பெருமானே, என்னை ஆட்கொண்டுகளே, இந்த அளவுக்கு உங்கள் தரிசனம் கொடுத்தீர்களோ, இது முறையா? நான் தாழ்ந்தவர்கள் அல்லவா நாங்கள் எல்லாம் என்று
முறையோ என்று ஓலமிடுகிறார்கள் வருது. அப்பா அதுக்கு எழுதியிருக்கிறாங்க. இதற்கு தக்க சான்று சேரமான் பெருமாள் நாயனார் படை சூழப்படை சொல்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரோடு சென்று வெளியிலே இருக்கின்றார். பின்னாலே வா என்ற உடனே உள்ளே போகிறார் அல்லவா என்று சொன்னார். எனவே அடியாரோடு சிவலோகம் போகலாம். அடியார்கள் வணக்கம் என்பது பெருமானுடைய சிவலோகத்திற்கு காட்டும் என்பதை இங்கே, அதனால் பெரியாரை துணைக்கோடல்ல பெரிய ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கலாம் என்று அவர் சொல்றார். அது 5வது பாட்டு. 6வது பாட்டு அடுத்து இந்த 6ஆம் மந்திரம். அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவிச்சுடி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்துழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. அருமை வல்லார், பெருமை வல்லார், உரிமை வல்லார்ன்றார். அப்புறம் திருமை வல்லார்னு சொல்கிறார். இதெல்லாம் திருமூலர் அவருக்கே உரிய சொற்களை சொல்லுவார். சிலதெல்லாம் அவருக்கே சில புதிய சொற்களை சொல்லி திரு உடையாரை திருமைன்றார். திரு என்பதுக்கு மை போட்டு திருமை, திருவுடையார் என்பதை திருமையுடையார்ன்றார். திருமை வல்லார் அப்படின்றார். எல்லாம் வல்லவன் பெருமான் அவனை உணர்த்துவன மெய்நூல்கள் எழுதியிருக்கிறேன். கலைஞானம் அருமை வல்லான்னார். அவனுக்கு எல்லாம் அரிய செயல்கள், அவன் செய்கின்ற செயலெல்லாம் அரிய செயல்கள். அருமை வல்லான், அரிய பொருள்களை செய்ய வல்லவன். அதனால் அவனை அடைந்தவர்களெல்லாம் செயற்கரிய செய்வார். பெருமான் எப்படி செயற்கரிய செய்வானோ அதுபோல் அடியார்களும் செயற்கரிய செய்வார்கள். நீதி வெண்பாவில் அப்படி ஒரு பாட்டு இருக்கிறது. சிவனுக்கு மேலானவர்கள் சிவனடியார்கள் பாடுறாங்க. சிவாபராதம் செய்தால் அதுக்கு பரிகாரம் உண்டு. வழுவாய் மருங்கில் கழுவாயும் உண்டுன்னு சொல்றாங்க. சிவாபராதம் செய்தால், சிவனடியாருக்கு நீங்கள் அபராதம் செய்தால் அதுக்கு பரிகாரம் இல்லைன்ட்டாங்க. பரிகாரம் இல்லை. சிவாபராதம் செய்தால் பரிகாரமா? ஏன்னா பெருமான் பொறுத்துக்குவான். சரி தப்பு போப்பானோம். ஏன்னா இருந்த இடத்தை அசைத்தான் ராவணன், கைலாயத்தை அசைத்தான். உமையம்மை பயப்படுறாங்க. எவ்வளோ கோபம் வந்திருக்கும் பெருமானுக்கு. அதையே சாமகானம் பாடினே மறந்து போனார். மறந்தது மட்டுமல்ல வரம் தந்தார், வாழ் தந்தார், நாள் தந்தார்ன்ற. ஆனால் சிவனடியாருக்கு அப்படி அல்ல, அதுக்கு பரிகாரம் இல்லைன்றாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று நீதி வெண்பாவில் ஒரு பாட்டு, பாடல் எனக்கு மனப்பாடம் இல்லை, கருத்து ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆற்று மணல் இருக்கு இல்லையா, ஆற்று மணல் வெயில் காலத்தில், இப்போ சம்மர் சீசன், முன்னாலாம் வெயில் காயலை, வெயில் காலத்தில் நீங்கள் ஆற்று மணலில் நடக்க முடியாது. ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி வெளியிடுகிறது. சூரிய ஒளியை வாங்கி வெப்பத்தை வாங்கி வெளியிடுகின்ற அந்த மணலில் நம்மளால் நடக்க முடியாது. ஆனால் தலைக்கு மேலே சூரியன் காய்ந்து கொண்டிருப்பான், அது நமக்கு தெரியாது. தலை தாங்கும். அப்போ சூரியனுடைய ஒளியை வெப்பத்தை தலை தாங்குகிறது. சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி வெளிவிடுகின்ற மணலில் நம்மளால் நடக்க முடியல. அதுதான் சொல்கிறாங்க, சூரியனைப் போல இருப்பவன் சிவபெருமான். சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி வெளியிடுகின்ற மணல் போல இருக்கின்றவர்கள் அடியார்கள். எனவே அவர்களுடைய அபராதத்தை நாம் செய்தால் பிழைக்க முடியாது என்று நீதி வெண்பாவில் அப்படி ஒரு பாட்டு உண்டு பார்க்கும். அதுதான் சொல்றாருங்க. அருமை வல்லான் என்றால் எல்லாம் வல்லவன், செயற்கரிய செய்கின்ற அடியார்களைப் போல அவன் எல்லாம் வல்லவன்னார். எல்லாம் வல்லவன் என்னெல்லாம் வரிசையாக சொன்னாலும் கூட ஒரே விஷயம், மற்ற தெய்வங்களாலே செய்யப்பட முடியாத ஒன்றை அவன் செய்கிறான். பிறவி நீக்குதல் என்பது அவனுக்குத்தான், வேறு யாருக்கும் கிடையாது. மற்ற எல்லாம் நீங்கள் பெருமானத்தை மற்ற இடத்துல பெறலாம். பிறவி வேண்டாம், எனக்கு முத்தி வேண்டும் என்று கேட்டால் சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை. காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் சிவனை தவிர முத்தி தருகின்றவர்கள் யாரும் இல்லை என்று சொல்றதுனால வல்லவர், எல்லாம் வல்லவர் என்றால் முத்தியே தருகின்றார். யார், எந்த தெய்வம் தர முடியாத முத்தியே தருகிறார் பெருமான் சொன்னால், பெருமானிடத்திலே போனால் கல்வி கிடைக்காது, செல்வம் கிடைக்காது, வறுமை தான் வரும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாராலும் எந்த தெய்வத்தாலும் கொடுக்க முடியாத முத்தியே தருகிறான் பெருமான்னா, மற்ற தெய்வங்கள் தருகின்ற எல்லாவற்றையும் அவன் தருவான். அது நமக்கு வேண்டாம் நினைக்கிறான். சிவனடியார்களை பற்றி என்ன நினைக்கிறான்? போதும்பா உனக்கு பிறவி வந்துரு என்று தான் ஓய்வுக்காக கூப்பிட்றானே தவிர, செல்வத்தையோ மற்றவற்றையோ கொடுத்தால் உங்களுக்கு மீண்டும் பிறவி உண்டு என்பதனால்தான் அதை கொடுப்பது கிடையாது என்பதுதான்
பெருமானை வணங்குகின்ற போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, மற்ற தெய்வங்களை வணங்கினால் வேண்டியதை கொடுப்பான். ஏன் இவரும் பாடுறார், வேண்டுவார் வேண்டுவரே ஈவான் கண்டாயின்னு பாடினார், தாடி இருக்கிறார். என்ன வேண்டியோ அதை கொடுத்துருவார். பிறவி, அதனால் பிறவிதான் உனக்கு. அப்போ பெருமானை வேண்டினால், சிவபெருமானை வேண்டி முத்தி வேண்டினால் உனக்கு பிறவி இல்லை. அதான் எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர். அதனால் பெருமை வல்லோன் பிறவி சுடி நீந்தும். பிறவியாகிய கடல் சுடினார், சுழல் இருக்கின்ற பிறவி, துன்பமான ஒரு பிறவி, சாதாரண அமைதியான கடல் அல்ல, அலைபாய்கின்ற கடல், சுடி நிறைந்திருப்பது, சுழல் இருப்பது, புயல் இருப்பது, அப்படிப்பட்ட அந்த கடலிலே நீந்த வேண்டும். நீந்துகிற பொழுது என்ன பண்ணணும், உரிமை வல்லோன் உணர்ந்து வழி இருக்கும் எழுதியிருக்கிறோம். நூலறிவை தனதாக்கிக் கொள்ளும் அனுபூதிமான் அப்பொழுதே சிவனை பெற்று உலகம் உள்ளளவும் இருப்பான். உரிமை வல்லோன் என்றால் பெருமானை முன்ன சொன்ன தமர்னு சொன்னார் இல்லையா, அதுபோல் உரிமையாக பெருமானிடத்தை உரிமையாக நீங்கள் கேட்டால் அந்த உரிமை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழலாம். இப்போ சொன்னது போல தாசனாக வாழலாம், சற்புத்திரனாக வாழலாம், தோழனாக வாழலாம் என்று, அதெல்லாம் உரிமையோடு. நேற்று சொன்னேன் உறவுகோல் நட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுபோல் உறவுகோல் நட்டவரிடத்திலே வாழலாம். இப்படி வாழ்ந்தால் பெருமானுடைய பெருமை பெற்று உலகம் இருக்கின்ற வரையில் இந்த உலகத்திலே பெருமையோடு இருக்கலாம் என்றார். எனவே சிவமே பெரும் திருவரி பெற்று சிவானுபூதி செல்வரோடு நான் சேர்ந்திருக்கிறேன். திருமை வல்லார்னார். திருமை என்றால் திரு என்று அர்த்தம். திரு என்பது சிவானுபவம். சிவானுபூதி செல்வரோடு நான் இருந்து கொண்டு அந்த செல்வத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன், அருமை வல்லவன் பிறரால் ஆகாதவற்றையும் செய்ய வல்லவன், அது வீடு பேர். திருமை, மை உடையராம் தன்மை குறித்தது. திருவை உடையராம் தன்மை, திருவை உடையவர்களுக்கு திருமைன்னு சொல்றார். தம்மை திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே என்பதனால மற்றவர்களெல்லாம் சேரமாட்டார்கள். தொண்டரோடு சேர்கின்றவர்கள் எல்லாரும் சேரமாட்டாங்க. எனவே சிவமே பெரும் திரு சேருகின்றவர்கள் சில பேர் தான். அதுபோல் நான் அந்த அடியாரோடு சேர்ந்து அதை பெறுகிறேன். யான் வல்லாரோடு, அங்கே வல்லார் இருமை வல்லார்னார் இல்லையா, வல்லவர்கள் என்றால் பெரியவர்கள். அந்த திருநெறி பெறுகின்ற சிவநெறி தருகின்ற அந்த பெரியோரோடு நான் சேர்ந்து அவரோடு இந்த வீடு வேறு பெறுவதற்கு பெரியார்கள் துணையாக இருக்கிறார்கள் என்று அதுவரையில் திருமந்திர பாட்டு முடியுது. உங்களுக்கு கொடுத்துக்கிற நோட்ஸில் பரிமேலகுடைய உரை ஒன்று கொடுத்துருக்குறேன். ஓ சரி, 6வது பக்கத்தில் பரிமேலகர்னு ஒன்று போட்டிருக்கு. அந்த 6ஆம் பக்கத்தில் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை பெரியாரை துணைக்கோள் என்ற அதிகாரத்தில் வருகின்ற ஒரு குறளுக்கு விளக்கம் தந்திருக்கிறார். அந்த அது அரசனுக்கு சொல்லப்பட்டது தான். இருந்தாலும் அறிவுடையோர் மூத்தோர் என்பது என்ன என்பதை எப்படி எண்ணியிருக்கிறார்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அரண் அறிந்துனார். அறம் என்பது அறத்தினுடைய நுண்மை, நுட்பமானது எது அறம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தியை பற்றி அப்படி சொல்லுவாங்க. உண்மை சத்தியத்தை பேசுபவர்கள் சத்தியத்தோடு நடந்தவர் தெரியும், அவருடைய பார்வையே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. திருட்டு என்றால் என்ன அர்த்தம் என்றால் நாம் என்ன சொல்லுவோம், அடுத்தனுடைய பொருளை கவர்ந்து கொள்ளுதல், அவன் அறியாமல் கவர்ந்து கொள்ளுதான் திருட்டுன்னு சொல்கிறோம். அவர் அப்படி சொல்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, உன்னுடைய பொருள் தான், அது உன்னுடைய பொருள் தான், ஆனால் உன்னுடைய பொருள் உனக்கு தேவையில்லை, அது தேவை கிடையாது, அது நீ பயன்படுத்த போகிறதே கிடையாது. உனக்கு தேவையில்லாத பொருளை வைத்திருந்து அது இன்னொருக்கு தேவைப்பட்டால் அது திருட்டுன்னு வரும். இது எங்கேயாவது யாராவது ஒத்துக்குவாங்களா? அடுத்தவனுக்கு தேவைப்படுற பொருள்
உனக்கு தேவையில்லாமல் இருந்தால் அது திருட்டுன்னு. எப்போ சொன்னார் தெரியுங்களா? அதை சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கிறார். கஸ்தூரிபாயினுடைய ஒரு பொட்டி காணாமல் போச்சு, வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பொட்டி காணாமல் போச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க வச்சுருந்த பொட்டியை காணங்கன்ற. எங்க சபர்மதி ஆசிரமத்தை காந்தியோடு இருக்கிறவங்க இல்லையா, பல பேர் அவருக்கு காந்திக்கு தொண்டு செய்கிறாங்க. யாரோ எடுத்துட்டாங்கன்றாரு. உண்மையிலே திருடு போயிடுச்சு, களவு போயிடுச்சு. என்ன சொல்றாங்க, தேடுங்க கேளுங்க என்று திருப்பி திருப்பி வற்புறுத்தினாங்க கஸ்தூரிபாய். அவர் ஒரு என்ன பண்ணார், 2 நாள் பொறுத்து சொன்னார், வார் உன் பொட்டி தானே, அதில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்துருப்பேன், அந்த பொருள் ரொம்ப முக்கியமாக சில பேருக்கு தேவைப்பட்டிருக்கும், எடுத்து போயிட்டு இருப்பாங்க. எனவே அது ஒன்று தள்ள விட்டுரு. ஒன்று பெட்டி தான் அது, பெட்டியை வைத்த பொருள் யாருக்கோ தேவைப்பட்டிருக்கும், பார்த்துருப்பாங்க. அவள் தேவைக்காக எடுத்திருக்கிறார்கள், அது திருட்டல்ல. எனவே உனக்கு தேவையில்லாமல் வச்சுருந்தேன், நீ சும்மா தான் வச்சுருந்தேன். எனவே உனக்கு தேவையில்லாமல் அடுத்தவனுக்கு தேவையான பொருளை வைத்திருந்தால் அது நீ தான் திருட்டு, நீ தான், உன்னை தான் போலீஸ்கிட்ட பிடிச்சி விடுவோம், நீ போய் உட்காருன்ட்டான் என்றால் எப்படி நீ பார்க்கணும் இல்லையா? அவருடைய எல்லா பார்வையும் காந்திய பார்வை என்பது ஒரு தனி. நல்லா பல்கலைக்கழகம் காந்தியன் தாட்ஸ், காந்திய ஸ்டடி என்று வைத்திருக்கிறான். காந்தியை பற்றிய பட்டப்படிப்பு போல ஆராய்ச்சி செய்யலாம், பிஹெச்டி பண்ணலாம். நிறைய பேர் அப்படி காந்தியை பற்றி செய்திருக்காங்க. என்றால் வித்தியாசமான மனிதர் அவர் என்று சொல்லுவாங்க. அவரை பற்றி விமர்சனங்கள் உண்டு, அது வேறு விஷயம். அவரை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருடைய சத்திய சோதனை படித்தாலோ மற்றவற்றெல்லாம் படித்தாலோ அவரை பற்றி நமக்கு தெரியும்னு சொல்கிறோம். இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும், அவரை பற்றி சொன்னால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சிலோனுக்கு போகிறார், இலங்கைக்கு போகிறார். அந்த யாழ்ப்பாணமோ கொழும்பா தெரியல, சிலோனுக்கு போகிறார். தன்னுடைய மனைவியோடு போகிறார். அந்த அம்மா பக்கத்தில் மேடையில் உட்காந்துக்கிறாங்க. வரவேற்பு சொல்லுகின்ற என்ன பண்ணிட்டாரு, காந்தியை வரவேற்கிற பக்கத்தில் கஸ்தூரிபா இருக்காங்களே, அவங்க மனைவின்னு தெரியல. அவங்க மனைவின்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு என்றால், மகாத்மா காந்தியடிகளையும் அவருடைய தாயாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கொஞ்சம் கூட, கொஞ்சம் தான் கூட, ரொம்ப கூட இல்லை, கொஞ்சம் அந்த இப்படி போட்டு இப்படி இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து அவருடைய தாயாரையும் வரவேற்கின்றாங்க. காந்தி ஒன்றும் சொல்லலை, எழுந்து பேசுகிறார். வரவேற்பு சொன்னவர், கஸ்தூரிபா என்னுடைய மனைவி, அவரை தெரியாமல் தாயார்னு சொன்னாங்க, தப்பில்லை, எனக்கு அவள் தாயாகி ரொம்ப நாள் ஆயிற்று என்றால், அவள் எனக்கு தாயாகி ரொம்ப நாள் ஆயிற்று. எவ்வளோ பெரிய பண்பு, எப்படி இருந்திருக்கிறார். 35 ஆண்டு காலம் எழுதுறார். வரல, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி சொல்ல, தென்னாப்பிரிக்காவில் சொல்கிறீங்க. 35 ஆண்டுகள் நான் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறேன்றார் அவர் சொல்கிறார். அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், கணவன் மனைவி இருந்தாலும் உறவு கொள்ளுகிற பொழுது மகப்பேறு பற்றித்தான் உறவு கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அது வெறும் காமம்னு எழுதுகிறார். காமத்திற்காக உறவு மனைவிதான் கூடாது என்று சொல்லிட்டு நான் 35 ஆண்டு காலமாக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க எழுதுகிறார். அதனால் என்ன ஆயிற்று, அந்த 35 ஆண்டு காலம் பிரம்மச்சரியம் கைப்பிடித்ததால தாயின்னு சொன்னார் இல்லையா, அவர் கோபிச்சிக்கலை, எனக்கு அவள் தாயாகி ரொம்ப நாள் ஆயிற்றுன்றார். தாய்க்கு பின் தான் தாரம், ஆனால் இங்கே தாரமே தாயாக மாறுறான்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி அவர் எழுதுறதுல ஒன்று படிக்கிற பொழுதுலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், சொல்ல முடியல என்னால். கஸ்தூரிபா நோய்பாய்ப்பட்டு சுடலிலை வச்சு எரிக்கிறாங்க. பொதுவாக சுடலை முறை எப்படி என்று சொன்னால், மயான முறையிலே அந்த தீ வைத்து விட்டு சிறுவிறகால் தீமூட்டி செல்வார்னார் அப்பர் பெருமான். சிறுவிறகால் தீ மூட்டி விட்டு திரும்பி பார்க்காம போகணும், திரும்பி பார்க்காம வரணும். அதுபோல் தீ மூட்டிட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, வாங்க பாபுஜி போகலாம்ன்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என் வாழ்நாள் முறை கூட இருந்தால் அவள் எரிகின்றவரை நான் இருக்க போகிறேன், விட்டு வரக்கூடாது. என் வாழ்நாள் முழுமையும் தொடர்ந்து இருந்தால் அந்த உடல் எரிகின்றவரை நான் இருக்கணும் என்று இருந்துட்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய ஞானிகள் மகான்கள் இந்த நாட்டில் பிறந்ததால் தான் இந்த நாடு புனிதமான நாடு. இந்த நாட்டில் எத்தனை ஞானிகள் தோன்றி இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க, அறிஞர்கள் தோன்றி இருக்கிறாங்க.
ஆனால் இதுபோல் மனசை பக்குவப்படுத்துகின்ற ஞானிகள் அவர் தன்னுடைய தவற்றையெல்லாம் அப்படியே எழுதுகிறார். குழந்தை பள்ளி பருவத்திலேயே ஆசிரியர் சொல்கிறார், பக்கத்தில் இருந்து தப்பாக எழுதிருக்கிற ஆன்சர் தப்பு, பக்கத்தில் பார்த்து எழுதுனா உடனே நாம் எழுதிவிடும், பேப்பரே வாங்கி எழுதிவிடும் நாம் இல்லையா. வாத்தியாரே விட்டாரார், காலால் மிதித்து சொல்கிறார் ஆசிரியர். ஆசிரியர் சொல்கிறார் தவறு செய்ய சொல்லி, மனம் கேட்கல, தப்பு. தேர்வு எழுதுகிற பொழுது அடுத்தவனை பார்த்து எழுதக்கூடாது என்று ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கிறார். சின்ன பொழுதிலே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல அவர் மகானாக வருகிறார். அதை வேடிக்கை சொல்லுவாங்க, அவர் ஆத்மா அல்ல மகாத்மா. ஏன்? இதனால் தான், இந்த மாதிரி கொள்கையில் இருந்தால்தான் நாமெல்லாம் வெறும் மகன், ஆனால் அவன்தான் மகான் என்று சொல்வான். நாமெல்லாம் வெறும் ஆத்மா, ஜீவாத்மா, ஆனால் அவர் மகாத்மான்னு சொல்வார். காந்தியை பற்றி விமர்சனங்கள் உண்டு, நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது பலது. இந்த ஜெமினி கணேசன் ஒரு நடிகர், அவர் இறந்து போகிறார். இறந்து போன பொழுது அந்த ஜிஜி, அந்த ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாங்களே அந்த அம்மாவை பேட்டி காண்றாங்க, நிருபர்லாம் கேட்கும்போது. அப்போ அந்த அம்மா பேசுகிறாங்க, நல்லா வாழ்ந்தாருங்க, நல்ல, அவங்க ரொம்ப வருத்தப்படாமல் சாரணம் சொன்னாங்க, நல்லா வாழ்ந்தார், நல்ல இறப்பு தான் அவருக்கு என்று சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பு சொன்னாங்க. அப்பா எங்களுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கிறார், அப்பாவிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பல இருந்தது, கற்றுக்கொள்ளக்கூடாததும் இருந்தது அவர்கிட்ட, அதையும் சொல்கிறாங்க. அந்த வீக்னஸ் அவருக்கு இருந்ததுன்றத, கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது பல, கற்றுக்கொள்ளக்கூடாததும் இருந்தது. அதுதான் கண்ணதாசன் சொன்னார். காந்தி தான் எழுதினார் சுயசரிதை, கண்ணதாசனை நீ ஏன் எழுத வேண்டும் கேட்குறீங்க? காந்தி எழுதியது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் எழுதினார், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நான் எழுதுறேன். சுயசரிதை நான் ஏன் எழுதுறேன், என்ன மாதிரி இருக்காதீங்களா என்று. எப்படி வாழக்கூடாது என்பதற்காக நான் சுயசரிதை எழுதுறேன், எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக காந்தியடி எழுதினான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை நாம் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. உண்மையில் இந்த மாதிரி ஒரு எண்ணம், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமே தெரியாதோ, நான் சொல்லி கூட இருப்பேன். அந்த இரவு நேரத்தில் தானே சுதந்திரம் வருது. ஆனால் ஒருத்தர் எழுதுனா, புது இரவிலை வாங்கிறோம் இன்னும் விடியவில்லைன்னு ஒருத்தர் எழுதுனா இல்லையா, சுதந்திரத்தை ராத்திரில் வாங்கணும் இன்னும் விடியாமல் இருக்கடா அந்த நாடு அப்படின்னா. இரவு நேரத்தில் வாங்கிட்டு மறுநாள் வந்து சுதந்திர கொடி ஏற்றணும், செங்கோட்டையில் சுதந்திர கொடி ஏற்றணும். யார் சுதந்திர கொடி ஏற்றுறது? ஏன்னா அந்த எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள். நேரு இருக்கிறார், சர்தார் வல்லபாய் படேல் இருக்கிறார், ஜின்னா இருக்கிறார், அப்புறம் இன்னொருத்தர் முக்கிய ராஜாஜி, இதுபோல் பெரியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் கூடி சேர்ந்து என்ன பேசுகிறாங்க, யார் ஏற்றுறது என்று அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்களாம். எப்படி பேசியிருக்கணும்? காந்தி தானே ஏற்றணும், அவர் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டார், அதை விட்டாங்க. அப்போவே அரசியல் வந்துடுச்சு. அதுக்காக சொல்கிறேன், சுதந்திரம் வந்த உடனே நேரு போன்றவர்கள்லாம் பெரிய, அவங்களாம் பாலிட்டிஷியன்ஸ் அல்ல, ஸ்டேட்ஸ்மேன், அவங்களாம் நாட் பாலிட்டிஷியன்ஸ், அவங்களாம் சிறந்த அரசியல் அறிஞர்கள். அவங்களாம் கூடி பேசுகிற பொழுது இந்த சுதந்திரத்திற்கு முக்கியமானவர் காந்தி அல்லவா, அவர் தானே தேசப்பிதான்னு சொல்கிறோம், அவரல்லவா ஏற்ற வேண்டும். அதை யாரும் சொல்லலை. யார் ஏற்றுறது? காந்தியை கேட்புட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காந்தியை ஏற்றக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? யார் சுதந்திர கொடியை, முதல் சுதந்திர கொடியை ஏற்றுவது என்பதை காந்தி கேட்கலாம் வாங்கன்னு எல்லாம் போகிறாங்க. எல்லாம் போகிற பொழுது காந்திக்கு தெரியும், என்ன தெரியும்னா, இதில் யார் பிரதமராக வருது, அது வேறு பிரச்சனை. நேரு பிரதமராக வர்றதா, வல்லபாய் படேலா, அது யார் பிரதமராக வர்றது? ராஜேந்திர பிரசாத் உள்ள இருந்தார், அவங்கெல்லாம் யார் பிரதமராக வர்றது? உள்ள இவங்கெல்லாம் வராங்க. அவர் பாட்டு என்ன பண்ணார், அவரே ஆசிரமத்தை உட்கார்ந்து விட்டு ராட்டி சுற்றிட்டு இருக்கிறார் வழக்கம் போல. உள்ளே வருகிறார்கள். வந்த உடனே நேருவை பார்த்து மற்றவங்களாம் பார்த்து சொல்கிறார், என்ன பாரத பிரதமரோடு வந்திருக்கிறீங்க அப்படின்னாரு. முதல் வார்த்தையை முடிஞ்சு போச்சு. நேருவை பார்த்து கையை காமிச்சு, என்ன பாரத பிரதமரோடு வந்திருக்கீங்க எல்லாம் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரு தான் பாரத பிரதமர் சொல்லிட்டார். அதில் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பிரதமராக சொல்லிட்டார், யாராக இருந்தான்னு விட்டாங்க. சுதந்திர கொடி அதுதானே வந்தாங்க, யார் ஏற்றுவது? பாபுஜி, ஒரு சின்ன சிக்கல், நாளைக்கு முதல் சுதந்திர கொடியை யாரை ஏற்றுவது? எங்களுக்குள்ளே பிரச்சனையான, அதாவது நீங்கள் தானே ஏற்றணும், வந்து ஏற்றுங்கன்னு சொன்னால் கூட அவர் மறுத்திருப்பார். அதை சொன்னால் ஏற்றுக்கிட்டா என்ன பண்ணுறது, ஒரு ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுறது, நான் ஏற்ற வந்துட்டா என்ன பண்ணுறது என்று காந்தியை முழுமையாக புரிஞ்சிக்காம எங்களுக்குள்ளே பிரச்சனை. நாங்கள் உடனே அவர் சொன்னார், என்ன பிரச்சனை இதில் இருக்குது, யார் ஏற்றுவதா? மவுண்ட் பேட்டன் பிரபு தான் ஏற்றணும்னாராம்.
சம்மந்தமே கிடையாது, அவருக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் எழுதுறார், அவர் தானே வாங்கி கொடுத்தார், அவர் தானே கஷ்டம், அவர் தானே கடைசி கடிதம் எழுதுறார். சுதந்திரம் வருவதற்கு அவர் தானே கடிதம் எழுதினார். மகிழ்ச்சியோடு அவர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா ஆங்கிலேயர்கிட்ட மகிழ்ச்சியாக நம்ம வாங்குறோம். எனவே முதல் கொடியை மகிழ்ச்சியோடு ஏற்றி நீங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்துவான் அவன். எனவே மவுண்ட் பேட்டன் பிரபு தான் அந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரவில்லையே என்று வெட்கப்படுவோடு திரும்பினார்கள். மவுண்ட் பேட்டன் தான் எழுதினார். முதல் சுதந்திர கொடி ஆங்கிலேயர் ஒருவரால் யார் இந்த சுதந்திரத்துக்கு துணையாக இருந்தாரோ அவர் தான் ஏற்ற வேண்டும் என்று சிந்திக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி சிந்தனைலாம் அரசியலில் வராதுங்க. அதுக்காக சொல்கிறேன், அரசியலில் இடம் பிடிக்கணும். அண்ணன் எப்பொழுது போவான், திண்ணை எப்பொழுது காலியாகும்னு அரசியல். அவன் போனால் உடனே அடுத்து உட்கார்ந்துக்கிறது. ஆனால் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அங்கே சொன்னது தான், காங்கிரஸை கலைச்சிடுங்கன்னு சொன்னேன். வேண்டாம், ஏன்னா சுதந்திரம் வாங்கி தந்த கட்சினே ஓட்டு வாங்குவீங்க நீங்கள், அப்படி தான் வாங்கினாங்க. 20 வருஷ காலம் அப்படி தான் வாங்கினாங்க. அது வேண்டாம் என்று சொன்னதெல்லாம் காந்திய சிந்தனைகள். அரசியலில் கூட ஆமாம் ஊழல் ஆரம்பிச்சாச்சு. தெரியும், காங்கிரஸ் ஊழல். ஏங்க நமக்கு தெரியும் இல்லையா? அண்ணா இருந்தபோது சொன்னார், 20 ஆண்டு காலம் 4-5 ஆண்டு வேடிக்கை சொல்லுவார். அவர் சொன்னது தேர்தல் பிரச்சாரம். இங்கே காஞ்சிபுரத்தில் கேட்டிருக்கிறேன் ஒரு பிரச்சாரத்தை. ஒரு இடத்துல அவர் பேசுகிறார், அது நான் கேட்கல, சொன்னாங்க எனக்கு. அதாவது ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு 8 முழ வேஷ்டி வச்சுருப்பாங்க. ஏழைகள் தானே 4 முழ வேஷ்டி தான் கட்டுவாங்க. 8 முழ வேஷ்டி எப்பாடு கட்டும்போது கல்யாணம் பண்ணுறதுக்கோ திருவிழா கட்டினாங்கன்னா முதல்ல கட்டுவாங்க. முதல்ல கட்டினா ஒரு நாள் போனால் அது அழுக்காயிடும். எனவே என்ன பண்ணுவாங்க, அதை கீழே மாற்றி கட்டுவாங்க. கீழே அழுக்காதுல அதை மேலே வச்சுட்டு அழுக்கில்லாத மீன் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் அழுக்கா போச்சுன்னா அதை உள்ளே பிரிப்பாங்க. உள்ளே பிரித்து மேலே கட்டுவாங்க. அப்புறம் அதை மாற்றி கட்டுவாங்க. ஏறக்குறை 8 முழத்தை 4 முறை மாற்றி மாற்றி கட்டுவாங்க. அதுபோல் காங்கிரஸ் என்ற 8 முழ வேஷ்டியை முதலிலே 5 ஆண்டு ஆண்டாங்க இல்லையா? 5 ஆண்டிலே கொஞ்சம் அழுக்காயிற்று, எனவே மாற்றி கட்டினோம். அது வேஷ்டிக்கு சொல்கிற. அடுத்த 5 ஆண்டு காலம் மாற்றி கட்டி அழுக்காக போட்டது, உள்ளே பிரித்து கட்டினோம். பிரித்து கட்டி 5 ஆண்டு விட்டது, மாற்றி கட்டுகிறோம். இது 20வது 20 கட்சி 4-5 போச்சு. இது 20 ஆண்டு காலம். எனவே எல்லா பக்கமும் அந்த 8 முழ வேஷ்டி அழுக்கா போச்சு. கொஞ்ச நாள் அதை சலவைக்கு போடுங்கள், அதுவரையில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்னார். அந்த உதாரணத்தை சொல்லி அவர் பெற்றார். காங்கிரஸ் சொல்லுவாங்க இப்படிலாம். அந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்கிறது அது காந்திக்கு சொன்னேன். காந்தி அப்படி இருந்தார் என்பதற்காக, அப்படி ஒரு பெரிய ஞானி இருந்தார் என்பதற்கு சான்று. இங்கே அறத்துக்காக வந்தார். அறம் என்று சொன்னால் யார் என்றால் பரிமையில் எழுதுறா பாருங்கள், அறம் தன்னுடைய நுண்மை, அதுதான் வந்தது. அறம் என்பது நுண்மையானது, நுட்பமானது. நூலறிவாலை அன்று உய்த்துணர்வாலும் அறிவோர்கள். நூலறிவு மட்டும் போதாது, உய்த்துணர வேண்டும். எது அறம் என்பது உய்த்துணர வேண்டும். இன்றைக்கு ஜனநாயக சட்டம், நீதிமன்றங்கள் எல்லாம் உய்த்துணர்கின்றது. ஒருவன் கொலை செய்தான் என்று சொன்னால் உடனே தண்டனை கொடுக்கறது கிடையாது. ஏன் கொலை செய்தான், அந்த கொலையில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் என்று இடம் கொடுக்குற சட்டம். கொலை செய்தானா கொண்டுடும் கிடையாது. ஏன் கொலை செய்தான், உணர்ச்சி வயப்பட்டு செய்தானா அல்லது திட்டமிட்டு செய்தானா என்று சட்டம் பார்க்குது இல்லையா? அதுதான் அறத்தினுடைய உண்மை. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அறம் என்று சொன்னால் ஒரு பக்கம் கூடாது. நீதி எது தராசுக்கோல் போல, பித்தளையும் இருக்கும் இந்த பக்கத்தில், பொண்ணும் இருக்கும், ரெண்டையும் சமமாக பார்க்குது இல்லையா? அதுபோல அறத்தினுடைய உண்மையை உய்த்துணர வேண்டும். நான் உய்த்துணர்தல், நூலறிவால் அன்றி உய்த்துணர வேண்டும். அவங்க தான் அறிவோர். மூத்தல், மூப்பு எப்படி? அறிவால் மூத்தல், சீலம் ஒழுக்கத்தால் மூத்தல், காலத்தால் மூத்தல். வயது, காலத்தினாலே வயது காரணமாக மூத்தல், வயதுக்கு மதிப்பு கொடுக்கணும். சீலம் ஒழுக்கத்திற்கு மதிப்பு கொடுக்கணும். அறிவுக்கு மதிப்பு கொடுக்கணும். இந்த மூன்றும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்காக சொல்கிறேன். அறிவால் மூப்பு என்றால் கரிகால் சோழன் மிக இளமையிலேயே அரசுக்கு வந்தவன். அவன் அரசாங்கத்துக்கு வரப்போடுது, அரசைக்கு வரப்போடுது, ஒரு வழக்கு வந்ததான். வழக்கு வந்தவுடனே அதை பார்த்தோன்னே இளைஞனவன், சின்ன பையன், கரிகாலன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறாரு, இது எப்படி நம்முடைய வழக்குக்கு தீர்க்க போகிறான்னு போயிட்டாங்க. என்ன வந்தவன் ஏன் போனான்னு கேட்டானா கரிகாலன். இல்லை உங்களுடைய வயசை பார்த்தாங்க, ரொம்ப சின்னவராக இருக்கீங்க, எனவே அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, போக சொல்லுன்ட்டு மறுநாள் வர சொல்லுன்ட்டான். மறுநாள் என்ன பண்ண, அவனே நல்ல வயசான போல கோலத்தை போட்டுக்கிட்டு
தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு வயசான போய் வந்து உட்காந்துருப்பான். உட்கார்ந்த உடனே வழக்க சொல்கிறாங்க. சொன்ன பின்னா அந்த வழக்குக்கு நல்ல தீர்ப்பை சொன்னானா. தீர்ப்பை சொன்னோம் அவங்க சொன்னாங்களா, இல்லைங்க நேற்று வந்து ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தார், இப்போ உங்ககிட்ட நல்ல நீதி கிடைச்சிது அப்படின்னாங்களாம். உடனே தாடி மீசையை கலைஞ்சானா, நான் தான் யார் வேற ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னான்னு. கரிகாலனுடைய வாழ்க்கையில் இப்படி சொல்கிற வழக்கு உண்டு. அந்த வழக்கு என்னன்னு கூட சொல்கிறாங்க, அந்த வரலாற்றை அப்படி சொல்கிறாங்க. எனவே அறிவினால் மூத்தல், சிறு முதுக்குறைவு என்று தமிழில் ஒரு சொல் உண்டு. சிறுமுதுக்குறைவு என்றால் சிறிய பொழுதிலேயே பேரறிவு பெறுதல். இளம்பூரணன் ஒரு பெயர், இளம்பூரணன், இளமையிலேயே பூரண அறிவு பெற்றவர் என்று சொல்வாங்க. முருகப்பெருமானுக்கு இளம்பூரணன் என்று ஒரு பெயர் உண்டு. உரையாசிரியர் ஒருவருக்கு இளம்பூரணன் ஒரு பெயர் உண்டு. தொல்காப்பிய உரை எழுதுகின்ற அவர் சமணர், அவருக்கு இளம்பூரணன் என்று ஒரு பெயர் உண்டு. முருகப்பெருமானுக்கு நாம் சொல்கிற வழக்கம். இங்கே பாருங்கள், புறநானூற்று பாட்டு ஒன்று, பல்சாந்தீரே பல்சாந்தீரே பயனில் முப்பில் பல்சாந்தீரேன்னு சொல்கிறார். வயசாட்சியை தவிர உங்களுக்கு அறிவில் என்றார் அந்த பாட்டில். அந்த புலவர் என்ன சொல்கிறார், பல்சாந்தீரே நல்லா படிச்சிங்களே, ரொம்ப நல்லா படிச்சிருங்களே, என்ன பயனில்லாமல் தான், பயனில்லாமல் மூப்பு, உங்களுடைய முதிய வயது ஆகிட்டே தவிர சிந்தனை வளரலையே, எவ்வளோ படிச்சிங்க சிந்தனை வளரவில்லையே என்று பயனில் மூப்பில். பெருங்கோப்பெண்டு ஒன்று ஒரு அரசி, அவள் தீப்பாய போகிறாள், தன்னுடைய கணவன் இறந்து போகிறான், தீப்பாய போகிறான். அப்போ அந்த அமைச்சர்லாம் தடுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறா, இதே நான் பல்சாண்டீரே பல்சாண்டீரே தான் சொல்கிறேன். எல்லாம் நீங்கள் படித்தவங்க அல்லவா, எவ்வளோ படிச்சிருக்கீங்க, கணவன் இறந்து போனால் நான் எப்படி தனியாக அரசாள முடியும், ஆளமா அரசாள சொல்கிறாங்க. வாரிசு கிடையாதம்மா, நீங்கள் ஆள வேண்டும்ன்றாங்க. ஆனால் என்னுடைய கணவன் பெருந்தோட்கணவன் மாய்ந்தன, என்னுடைய கணவன் மாய்ந்த பின்னாலே அரசாங்கத்தில் உட்கார மாட்டேன் என்று சொல்லி தீப்பாயிரம் போல சொல்கிற வார்த்தை இன்றைக்கு அந்த பாட்டு இருக்கிறது. கணவனை இழந்த பின்னாலே ஒரு தீயிலை பாய்கிறேன் என்று சொன்னால் எனக்கு தீ அல்ல, நளி இரும் பொய்கை தீயும் ஊரற்றேன். குளிர்ந்த பொய்கை இருக்குல்ல, குளிர்ந்த நீர் உள்ள பொய்கை நீர், அதுவும் ஒன்றுதான், நெருப்பும் ஒன்றுதான் என்று பாய்ந்தாள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்த விஷயங்கள். அறத்தினுடைய நுட்பத்தை பார்த்து கணவனை இறந்த பின்னாலே அரசாளக்கூடாது என்று ஒரு அரசி சென்றிருக்கிறாள் என்று பார்க்கிறோம். நாம் பல்சாண்டீரேன். அறிவுடையார் யார் என்றால் நீதியையும் உலக இயலையும் அறிதல். நீதி இருக்கலாம், நீதி சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கலாம், ஆனால் உலகியல் என்று ஒன்று இருக்கு. உலகியலுக்காக நீதியை கொஞ்சம் வளைத்துக் கொள்ளலாம், தப்பு கிடையாது. உலகியல் வாழ வேண்டும் என்பதற்காக நீதியை வளைத்துக் கொள்ளலாம். அதனால தான் ஆங்கிலத்தில் லா மேக்கர்ஸ் ஆர் லா பிரேக்கர்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சட்டம் செய்கின்றவர்கள் தான் சட்டத்தை வளைத்துக் கொள்வார்கள், அதை வளைத்து சொல்லலாம், தப்பு கிடையாது என்று. அறிவுடையாரை நன்கு மதித்தல், உயரச் செய்தல், அவர் வரை நிற்றல், அவர் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நடத்தல் என்று. இதெல்லாம் நீங்கள் புறநானூறு என்ற ஒரு நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களும் புலவர்களும் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். அறிவுடையாரை அவர்கள் பெரியாரை துணை கொண்டிருக்கிறாங்க. புலவர்கள் மட்டுமல்ல, அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, புலவராக இருந்திருக்கிறாங்க. அவளையெல்லாம் துணையாக வைத்துக்கொண்டு எப்படி நன்கு மதித்தல்னு, புலவர்களை நன்கு மதித்திருக்கிறார்கள்ன்ற. அதியமான் நெல்லிக்கனியை கொடுக்குறான், அது என்ன கனின்னே தெரியாமல் கொடுத்துட்டான், சொல்ல மாட்டேன்றான். வந்தவுடனே அந்த மாதிரி நான் வந்தவுடனே அம்மா சாப்பிட இந்த பழத்தானே உடனே சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பின்னால் பார்க்குறான், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன். அப்புறம் தான் சொல்கிறான், நீங்கள் சாப்பிட்டது ஒரு நெல்லிக்கனி, நீண்ட நாட்கள் இருக்கணும், அதுக்காக உங்களுக்கு கொடுத்தன்றான்னா அந்தம்மா ஆச்சரியப்படுறாங்க. என்னப்பா எனக்கு கொடுத்தியே, நீ எல்லாவா வாழ ஆளுகின்ற நீ எல்லாவா நீண்ட நாள் இருக்கணும், எனக்கு கொடுக்குறியே அப்படின்னா தமிழ் வாழ வேண்டும் அல்லவா என்று அவன் பதில் சொல்லியிருக்கிறார் இல்லையா. தமிழுக்காக நான் கொடுத்தேன்னு சொல்கிறான், பாடுறாங்க. அந்த பாட்டு இருக்குது. ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இத்தனையே, அது என்ன கனி, அதை சாப்பிட்டால் என்ன பயன் என்று தெரியாமலே நான் எனக்கு கொடுக்குறேன். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இது நெல்லிக்கனி, சாப்பிட்டால் நீண்ட நாள் இருக்கலாம்னு சொன்னால் அந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டான். என்னப்பா இதை கூட நீ சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனவே அதை தெரிந்து கொண்டு, ஔவையாருடைய எண்ணத்தை தெரிந்து கொண்டு சாதாரண ஒரு நெல்லிக்கனி போல ஒரு திராட்சை பழமெல்லாம் கொடுத்துட்டான், அந்த அம்மா சாப்பிட்டாங்கன்னு பார்க்கும். நன்கு மதித்தல். அந்த அவங்க பாடுற பாட்டு, இறந்த போது, அதியமான் இறந்த போது பாடுற பாட்டு இன்னைக்கும் அழுகை வரும். இறந்து கிடக்கிறான், நீண்ட தூரம் நான் வருவேன், வெயிலில் நடந்து வருவேன், அரண்மனைக்குள்ளே வந்த உடனே வேகமாக ஓடியாருவானான் அதியமான். வந்து என்ன பண்ணுவான், அப்பையே இந்த வெயில்லையா இப்படி வரங்க என்று சொல்லி அந்த தலையை தடவி கொடுப்பான், தலையை தடவி கொடுப்பான். அதை பாடுறான், நிறந்தொன்னாரும் கையால் என் புல் தலையை தடவினாய் அல்லவா,
எண்ணெய் இல்லாமல் வற்றி கிடக்கிற முடி, அந்த உன்னுடைய கை எப்படி நரந்தம் நார்னு தைலம், நல்ல வாசனை தைலம் இருக்கிற கை அவன் கை, என்ன அரசன் அல்லவன், நரந்தம் நாரும் கையால் புன்தலை தடவினான் என்று பாடுறான். அவ்வளவு அன்பும் வைத்திருக்கிறான் சொல்றியா. நன்கு மதித்தல். நான் ஔவையார் மட்டும் சொல்றேன். பாரி இறந்து போன பின்னால் கபிலர் எவ்வளவு மதித்திருக்கிறார், கபிலரை பாரி எவ்வளவு மதித்திருக்கிறான் என்பதெல்லாம் நம்ம புறநானூற்றில் இதெல்லாம் வரலாறுங்க. நமக்கு நல்ல வேலையாக அந்த புறநானூற்று கிடைக்குது. 400 பாட்டு, 400 பாட்டும் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு. தமிழ்நாட்டு ஹிஸ்டரி வரலாறு, எப்படி மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படி புலவர் இருந்திருக்கிறார்கள். சதுரங்கம் ஆடுறாங்க, புலவனும் அரசனும் சதுரங்கம் ஆடுறாங்க. ஆடுகிறவர்கள் விளையாட்டாக என்ன பண்ணுறார், ஒரு புலவர் அந்த காயின் 2 விழுந்தது, இவர் 3 எண்ணிக்கை வச்சிட்டார். வேணும்னு விளையாட்டுக்காக 2 தான் விழுந்தது. தாயத்தில் 2 விழுந்தால் 2 தானே வைக்க, 2 கட்டை தான் தாண்டணும். அந்த வட்டுக்காய் எடுத்து 3ஆக வச்சார், ஒரு கட்டை அதிகம் வச்சார். அரசன் பார்த்துட்டான், உடனே அந்த வட்டை எடுத்து மேலே அடிச்சுட்டான், புலவர் அடிச்சுட்டான் கோபத்தில். அப்போ சொல்கிறார், ஏண்டா விளையாட்டுக்கு எடுத்து வைக்கிற, என்னை போட்டு அடிக்கிறிய, புலவனாக இருந்து அடிக்கிறியவா, கோபத்தில் அடிக்கிறியே, உன்னுடைய பிறப்பிலே ஐயப்படுகிறேன்ட்டார். எவ்வளோ பெரிய வார்த்தை. உன்னுடைய பிறப்பிலே நான் ஐயப்படுறேன். நீ அரச குடும்பம் இப்போ இப்படி தான் அந்த அரசன் செய்ய மாட்டான். விளையாட்டாக இருப்பது விளையாட்டாக எடுத்துக்குவானே தவிர, இதுக்காக தூக்கி கோபத்தில் அடிக்கிறியே விளையாட்டு, உன்னுடைய பிறப்பிலே ஐயப்படுகிறேன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப வெக்கப்படுறான். புலவரே ரொம்ப மன்னிச்சுடுங்க, இவ்வளோ கோபம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நான் தவறு செய்துட்டேன், மன்னித்து கொண்டு வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்குறான். இன்னொருத்தர் என்ன அப்படி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னடா பேசணும். கோபத்தில் அடித்தாலும் கூட இப்படி சொன்ன உடனே, பிறப்பில் ஐயப்படும் சொன்ன உடனே மன்னிச்சிடுங்க என்று தலை தாழ்ந்து நிற்கிறான். அப்போ தான் அந்த பாட்டை பாடுறார். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஒன்று தெரியாமல், ஏதோ தவறான ஒரு வார்த்தை அவர் எழுதுற அந்த பாட்டில் வருது. பொறுத்து கொள்ளாத ஒரு வார்த்தையை சொன்னாலும் கூட நீ பொறுத்து கொண்டிருக்கிறாயே, நீ நல்ல குடி பிறந்தவன் என்று மறுபடியும் பாடுற. நல்ல குடியே வர்ற, ஏன்னா உடனே கரெக்ட் பண்ணிட்டார் இல்லையா. அந்த மாதிரி அந்த உறவில் அப்படி இருந்திருக்கார் புலவர்கள், அரசர்கள்லாம் அப்படி இருந்திருக்கிறார்கள். அதை நன்கு மதித்தல், அறிவுடையாரை நன்கு மதித்தல், இதெல்லாம் அரசனுக்கு சொன்னாலும் திருமூலருடைய மந்திரத்தை படிக்கிற பொழுது அடியவர்களை மதித்தல்னு வைத்துக்கொள்ளும். எல்லா அடியவர்களை நன்கு மதித்தல், உயரச் செய்தல். புலவர்களுக்கு வறுமை இருந்தால் அவளை உயரச் செய்தல், அவர் வரை நிற்றல், அவர்கள் என்ன சொல்லுகிறாளோ அந்த எல்லையிலே நிற்பது, அவர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த சொல்லை மாறாமல் இருப்பது என்பது அவர் வரை நிற்றல் என்று. இதெல்லாம் அரசர்களுக்கு சொன்னது, பொருட்பாலில் சொன்னதை எழுதியிருக்கிறேன். இது திருமந்திரத்தில் அப்ளை பண்ணுற பொழுது அடியார்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளணும், அடியார்களுக்கு தான் ஏற்றுக்கொள்ளணும். தக்கார்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்றைக்கி அடிக்கடி நம்ம சொல்கிறோம். தக்கார், கோயிலில் இருக்கிறோம்னா தக்கார்னு சொல்கிறோம் இல்லையா, அறநிலைத்துறையிலே தக்கார்னு. தக்கார்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள், என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிவு ஒழுக்கங்களால் தகுதி உடையார்னா, அறிவு இருக்கணும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், அவள் தான் தக்கார் என்று. அவளைத்தான் அறநிலையத்தில் போடுவாங்க. அறநிலையத்திலே அறிவு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், அவளெல்லாம் தக்கார், மற்றவளெல்லாம் தகவில்லாதவர்னு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் அரசனுக்கு சொல்லப்பட்டது. இது அப்படியே நாம் அடியவருக்கு வைத்துக்கொண்டு திருமூலருடைய அந்த பெரியாரை துணைக்கோள் என்ற பகுதிக்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்பதோடு அந்த பகுதி முடிகிறது. 2ஆம் தந்திரம் நமக்கு முடிகிறது. 3ஆம் தந்திரத்தை நாம் தொடங்கி வைக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஏன்னா அடுத்து வருகின்ற பொழுது நாம் தொடர்ந்து 3ஆம் தந்திரத்தில் இருக்கிற விளக்கத்தை பேசலாம், யோகத்தை பற்றி பேசணும். பொதுவாக திருமந்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன சொல்வார்கள் என்றால், யோகத்தை பற்றி சொல்லுகிறது என்று சொல்வாங்க. யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார், அதுதான் சரியாக இருக்கிறது. பதஞ்சலியாருடைய யோக சூத்திரம் இருக்கு இல்லையா, யோக நூல், அதை விட திருமூலருடைய யோகத்தை நாம் பின்பற்றினால் நல்லது என்ற கருத்து உண்டு. நம்முடைய சித்த மருத்துவர் டாக்டர் செல்வ சண்முகம் திருமூலரை தான் பின்பற்றுகிறார், அதுதான் வச்சு யோகத்தை பற்றி சொல்கிறார். அதில் முக்கியமாக பிராணாயாமம், பிராணாயாமத்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. யோக நூலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்கள். இப்போ பிராணாயாமத்தில் பூரகம், கும்பகம், ரேசகம் 3 சொல்கிறோம். பூரகம் என்றால் மூச்சை இழுத்தல், பிரீத்தின், மூச்சை இழுத்தல். கும்பகம் என்றால் அந்த மூச்சை அடக்கி வைத்தல். ரேசகம் என்றால் வெளியே விடுதல். இது நாம் செய்கிறதே கிடையாது. இது யார் செய்கிறாங்க, இப்படி அங்கே செய்கிறோமா, முறையாக செய்கிறோமான்னா இல்லை. நம்ம பாட்டுக்கு காற்று இழுக்கிறோம், உள்ளே போகுது. பெருமான் என்ன செய்தான் அந்த படைப்பில், ஏதாவது பண்ணிக்கும், இடப்பக்கம் இழுத்து வலப்பக்கம் விடுறதெல்லாம் விடுற, அது செய்கிறது இல்லை. நீ 2 மூக்கிலையும் இழுக்கிறோம், இழுத்து விடுறோம் இல்லையா. என்ன செய்தான் பெருமான், நீ எப்படி காற்றை எடுத்தாலும் சுத்தமான காற்று தான் உள்ளே போகும். அப்படி பிளான் பண்ணிட்டான் இங்கெல்லாம் நமக்கு.
மூக்கிலே எடுக்கின்ற முடி இருக்க சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்கும். அது இல்லாமல் அந்த மூக்கிலே வந்து முடிகின்ற நாடி போல் உள்ள நரம்பு ஊசி இருக்கு இல்லையா, ஊசியை காட்டில் நுட்பமான ஒரு நரம்பு இருக்குதான், அது துளை இருக்குது. அதில் அந்த துளை வழியாக தான் காற்று போகுது. நம்ம மூக்கு பெருசாக இருக்கலாம், இழுத்து போகுது, அது வேற. உள்ளே போய் போகின்ற காற்று அந்த ஊசியை விட முக்கியமாக மயிரடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை விட நுட்பமாக இருக்கின்ற நாடி நரம்பு இருக்கிறது. அந்த நரம்புலே துளை இருக்கிறது. அந்த துளை வழியாக நல்ல காற்று தான் போகுது உள்ளே. இல்லை என்றால் இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு எப்போ அந்த மூச்சு போய் மூச்சு அடைச்சிருக்கும். கிளியர் பண்ணுது, துளையை கிளியர் பண்ணுது, துளை தான் கிளியர் பண்ணுது. அப்போது அந்த காற்று என்ன செய்யுது, பெருமா என்ன செய்தான், 2 மூக்கில் இழுக்கிறதுனால அது நேராக சென்று உந்தி கமலம், உந்தி இருக்கு இல்லையா கொப்புள், அங்கே போய் சேருது. அது கும்பகம்னு சொல்லுவாங்க. அது தானாக சேருது. சேர்ந்து விட்டு அழுக்காக பின்னால் காற்று மாசுபட்ட உடனே தானாக வெளியே வருது. இது நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பிராணாயாமம் பண்ணணும் இல்லை, நமக்கு இயல்பாகவே அது பெருமா பண்ணிட்டான். ஏன்னா நம்ம பிராணாயாமம் பண்ண மாட்டோம் தெரியும், எவ்வளோ தான் சொன்னாலும் செய்ய மாட்டான்னு சொல்லி இயல்பாகவே அந்த மாதிரி காற்று உள்ளே போய் அழுக்கான காற்று வெளியே போகுது. எஞ்சி இருக்கிற காற்று உள்ளே இருக்குதான். கும்பகம் என்றால் அந்த இடத்துல கொஞ்சம் காற்று இருக்குது, அப்போ தான் அது மூவ் பண்ணும். இப்போ இந்த பைப்பு அடைச்சிக்கிட்டுன்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுக்காது, மோட்டர் தண்ணி எடுக்காது. அப்போ அந்த வாயிலாக தண்ணி ஊற்றுவாங்க முதல்ல. ஏன்னா ஏர் அடிச்சிட்ருக்கு, காற்று அடைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியோடு இன்னொரு தண்ணி சேர்ந்து மோட்டர் வந்து வெளியே வந்துடும், காற்றை அடித்து கொண்டு வந்துடும். அதே போல் பெருமான் என்ன செய்கிறான், காற்றை உள்ளே வைக்கின்ற பொழுது காற்று கொஞ்சம் காற்று உள்ளே இருக்கிறது, இல்லைன்னா மூச்சு வராது, அடுத்து வெளியே விட முடியாது. எனவே வெளியே விடுவதற்கு மூச்சு உள்ளே வருவதற்காக உள்ளே ஒரு காற்று நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தசவாயுக்களாக பிரிந்து நமக்கு வருகின்றது. இதெல்லாம் படைப்படையுடைய ரகசியமாக சொல்கிறாங்க. இதை வைத்துத்தான் யோகம் நல்ல முதல்ல சொன்னாங்க. பிராணாயாமம் என்றால் என்ன என்றால், ரேசகம் கும்பகம் பூரகம் சொல்கிறோமே, இந்த கும்பகத்தை பற்றிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. நம்ம பின்னால் விரிவாக படிக்க போகிறோம். இப்போ நினைவு இருக்குதான் நான் சொல்கிறேன். விவேகானந்தர் போன்றவர்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், மூச்சை இழுத்து மூச்சை விட்டுடணும். அது இடப்பக்கம் வரீங்களோ வலப்பக்கம் வரீங்களோ, மூச்சை இழுக்கிறீங்க, பிரீத் இன், அப்புறம் பிரீத் அவுட், முடிச்சாச்சு. மூச்சே வாங்காமல் நிற்கிறோம் இல்லையா பேசாமல், அதுதான் கும்பகம்ன்றாங்க. கும்பகம் என்பது வெளியே நிறுத்துதல், உள்ளே இருக்கிறது கிடையாது. உள்ளே இருத்தாமல் மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விட்டோடனே பேசாமல் இருக்கணும். மூச்சை விடாமல் இழுக்கவும் கூடாது, விழவும் கூடாது, அப்படியே இருக்கணும். அப்புறம் மறுபடியும் மூச்சு எடுக்கும். இது கும்பகத்துக்குள்ள ஒரு முறை என்று விவேகானந்தர் அந்த கும்பகத்தை அப்படி தான் அவர் சொல்கிறார். திருமூலர் அப்படி சொல்லலை, அவருடைய கணக்கு வேறு. இப்போ கணக்கில் மாத்திரை ஒரு கணக்கு 1 2 3 என்று எண்ணுங்கள்னு சொல்லுவாங்க. யோகத்திற்குள்ள மாத்திரை என்பது வேறா சொல்கிறாங்க. நாம் ஒரு நொடி ஒரு மாத்திரைன்னு சொல்கிறோம், ஒரு கணம் ஒரு மாத்திரைன்னு சொல்கிறோம். இந்த மாத்திரை என்பது பேச்சுக்குள்ளது, ஆனால் யோகத்திற்குள்ள மாத்திரை என்பது வேறாக சொல்கிறாங்க, அளவு வேறாக சொல்கிறாங்க. அதாவது இந்த மூலாதாரத்திலிருந்து உந்திக்கமலம் வரையில் எண்ணுவது அது ஒரு மாத்திரை. அதை அப்படியே மேலோ இழுத்தால் அது 2 மாத்திரை என்று மூச்சு இழுக்கின்ற முறை இருக்கு இல்லையா, அதை வைத்து தான் மாத்திரைன்றாங்க. நாம் 1 2 3 அது அல்ல. ஆனால் இப்போ சொல்லிக் கொடுங்க, அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க என்றால், பூரகம் என்று சொன்னால் 8 மாத்திரை, 8ன்னு எண்ணுங்க, 1 2 3ன்னு எண்ணுங்க, உள்ளே எழுங்க, 16 வைத்துக் கொள்ளுங்க, 8ன்னு விடுங்கன்னு சொல்கிறாங்க. இருட்டா அப்படி ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் என்ன என்றால், அந்த விகிதாச்சாரம் மட்டும் இருக்குது, நம்ம அதை படிக்க போகிறோம். 16 64 32 இதான் விகிதாச்சாரம், அதான் மேக்சிமம். பிராணாயாமத்தினுடைய முதிர்ந்த நிலை என்று சொன்னால் 16 64 32. 16 என்பது பூரகம், இழுக்கிறது, பிரீத் இன். 64 என்பது எண்ணிக்கை சொன்னால் அது கும்பகம், வெளியில் 32. அப்போது 1:4:2 அதான் ரேஷியோ பிராணாயாமத்தினுடைய மாதிரி திருமூலர் சொல்கிறது. இதை நீங்கள் ஆரம்ப பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆரம்பத்தில் 16 இழுக்க முடியாது, 16 இழுத்து 64 மூச்சை அடக்க முடியாது. எனவே என்ன சொல்கிறார், இந்த 1:4:2 வச்சுக்கணும். ஆரம்பத்தில் 1ன்னு எண்ணுங்க, 4ன்னு எண்ணுங்க, 2ன்னு விடுங்க. 1 என்று பிரீத் இன், 4 என்று கும்பகம், பிரீத் அவுட் இருக்கு இல்லையா, அது 2, 2ன்னு விடுங்க. கொஞ்ச நாள் பொறுத்து 2 8 4
அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு கடைசியில் மேக்சிமம் இப்போ 16, 64, 32 என்று பிராணாயாமத்தை சொல்கிறார். அதுபோல் யோக முறைகளை சொல்வது வித்தியாசம். எப்படி இருந்தாலும் சித்தாந்த முறைப்படி அஷ்டாங்க யோகம் என்பது அடிப்படை. எப்படி அற வாழ்க்கை தான் பின்னாலே தப வாழ்க்கை நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல அஷ்டாங்க யோகம் என்பது அடிப்படை. திருமலர் ஒத்துக்கிறார். முதல்ல அதை செய்யுங்க, இயமம் நயமெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறார். அதை சொல்லிட்டு அதுக்கு பின்னால் எங்கே போக வேண்டும் என்றால் பிராசாத யோகம் என்று போக வேண்டும். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒன்று. 6 அஷ்டாங்க யோகம் என்ற 8 உறுப்பு இருக்கு இல்லையா, இது ஆதார யோகம். ஆதார யோகத்தை அதற்கு மேல் வளர்ந்தால் நிராதார யோகம் என்று இருக்கிறது என்று நிராதார யோகத்தை இவர்தான் சொல்கிறார். அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அது பெரிய ஞானிகள் பிரசாத யோகம் செய்தார்கள். நாம் கோயிலில் பிரசாதம் வாங்குகிறோம் இல்லையா, அதுதான் அது. நாம் புளியோதரை தயிர் சாதம் தான் பிரசாதம்ன்றோம், அது அல்ல அவர் சொல்கிறது. பிரசாத யோகத்தினாலே வருகின்ற பயன்தான் பிராசாதம். பிராசாதம்ன்ற அது அடிப்படை. அதாவது சிவஞான கதியை தருதல். பிராசாதம் என்ற பிரித்து சிவஞான கதியை தருவது தான் பிராசாத யோகம்ன்றார். அதனால் என்ன அடிப்படையாக என்ன சொல்கிறாங்க, நான் இந்த விஷயம் சொல்கிற போது ஒரு விஷயம் சொல்லுவேன். உடல் பயிற்சி இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, உடற்கலைக்கெல்லாம் இப்போ ஆட்கள் இருக்காங்க, உடற்பயிற்சி ஆசிரியர் இருப்பாங்க பள்ளிக்கூடங்கள். உடற்பயிற்சி என்பது வேறு, ஆசனம் என்பது வேறு. ஆசனம் என்பது அஷ்டாங்க யோகத்தினுடைய உறுப்பு. உட்காருகின்ற பொழுதே பத்மாசனம் போடுதல், வஜ்ராசனம், அப்புறம் தனுராசனம், சர்வாங்காசனம், மயூராசனம், நிறைய இருக்குது ஆசனங்கள். ஆசனங்கள் பலன்ற. எனவே ஆசனங்களுக்கும் உடற்பயிற்சிக்கு வேறுபாடு உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, உடல் பயிற்சியினாலே உடல் வலிமை பெறும், ஆசனத்தினாலே உள்ளுறுப்பு பயன்பெறும். உள்ளுறுப்பு சரியாக இருந்தாலும் உடம்பு சரியாக இருக்கும். எனவே உடம்பு நல்லா இருக்கலாம், உடல் பயிற்சி நல்ல பாடி பில்டர்னாங்களே அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆசனம் என்பது நாம் சொல்கிற ஆசனங்கள் அது உள்ளுறுப்புக்குன்றாங்க. இது பொதுவாக உடற்பயிற்சிக்கும் ஆசனம் அஷ்டாங்க யோகத்துக்கும் உள்ள வேறுபாடு. இந்த சொல்கிற அஷ்டாங்க யோகத்திற்கும் பிராசாத யோகத்துக்கு என்ன வேறுபாடு என்றால், அஷ்டாங்க யோகம் செய்தால் சித்திகள் பெறலாம், அஷ்டமா சித்தி பெறலாம். அதாவது அனிமா, லகிமா, மகிமா, கரிமான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பெறலாம். சித்திகள் பெற 8 வகை சித்தி பெறலாம். அது அஷ்டாங்க யோகத்தினுடைய பயன். வீடு பேறு கிடைக்காது, வீடு பேறு அல்ல. அதை மட்டும் யோகத்தினாலே வீடு பேறு பெறலாம் என்பது தவறு. அஷ்டாங்க யோகத்தினாலே சித்தி பெறலாமே தவிர முத்தி கிடையாது. அப்போ பிராசாத யோகம்தான் திருவுருளை பெற்று முத்தி பெறுதல். அப்போ உடற்பயிற்சிக்கும் ஆசனத்துக்கு எப்படி வேறுபாடு இருக்கிறதோ அதுபோல் அஷ்டாங்க யோகத்திற்கும் பிராசாத யோகத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் விரிவாக 3ஆம் தந்திரத்தில் கலைநிலைன்னு வரப்போகுது. முதல்ல அஷ்டாங்க யோகம் சொல்லிடுவார், அதுக்கு பின்னால் அஷ்டாங்க யோக பேருன்னு சொல்லுவார், அப்புறம் கலைநிலை என்று பிராசார யோகத்தை சொல்வார். அதெல்லாம் நம்ம அடிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துக்கிற அந்த குறிப்பை கொஞ்சம் பார்த்துடுறேன். அஷ்டாங்க யோகம் என்ற தலைப்பில் திருமந்திரம் 3ஆம் தந்திரம் அஷ்டாங்க யோகம். புராணம், தோத்திரம், சாத்திரம் என்பன சமயம் கற்பதற்கு துணை நிற்பன. புராணங்கள் மிக முக்கியம், தோத்திரம் சாத்திரம் மிக முக்கியம். அந்த புராணம் என்பதை உபாங்கம் என்று சொல்வார்கள். நாம் படித்து தான் அதெல்லாம் 18 வித்தைகள் என்று நாம் சொல்லுவோம். 18 வித்தைகளில் வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் 4 இதுவரையில் சொல்லுவாங்க. முதல்ல மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் 18 வித்தைகள் சொல்கிறது கிடையாது, 14 தான் சொல்லுவாங்க. 14 வித்தைகள் தான். வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் 4. அப்போ அது 8, 4, 6, 14, 14 வித்தை தான். சைவ புராணமாக இருக்கிற வாயு சங்கிதை என்ற நூல், வாயு சங்கிதை என்ற நூலில் இன்னொரு 4 சொல்கிறார். அந்த 4 தான் தனுர்வேதம், ஆயுர்வேதம், அர்த்தவேதம், காந்தர்வ வேதம் என்று 4 வேதங்களுக்கு உபவேதம் சொல்லுவாங்க. அந்த உபவேதம் 4 என்று சேர்த்து 18 வித்தைகள் என்று சொல்கிற வழக்கம் நமக்கு இருக்குது. பொதுவாக வித்தைகள் 18 என்று சொல்லுவாங்க. அதில் உபாங்கம், உபாங்கம் என்பது என்ன எழுதியிருக்கிறோம். ஸ்மிருதி, நியாயம், மீமாம்சை, அது ஒரு மதம் மீமாம்சை,
வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை விரும்புகின்றவர்கள். அதுக்கப்புறம் புராணம். இந்த 4ம் உபாங்கம். இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. புராணத்தோடு இதிகாசம் அங்கே எழுதியிருக்கிறேன். இதிகாசமும் இதில் அடங்கும். புராணம் இதிகாசம் எல்லாம் அதில் அடங்கும். அப்போ உபாங்கம் என்பதில் ஸ்மிருதி, நியாயம், மீமாம்சை, புராணம். சாத்திரம் என்றால் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் தவம் ஞானம் என்ற இருவகை. தவத்தையும் ஞானத்தையும் கற்றுக்கொள்வதற்கு சாத்திரம். எப்படி தவம் செய்யலாம், எதை நோக்கி தவம் செய்யலாம், தவத்திற்கு என்ன பயன், எந்த கடவுளை நோக்கி செய்யலாம் என்றெல்லாம் சாத்திரம் சொல்லும். அதனால் ஞானம் பெறுவோம். தவம் ஞானம் அந்த இரண்டையும் சாத்திரம் தரும். இவ்விரண்டிலே முன்னே நிகழ்வது தவம், பின்னே வருவது ஞானம். திருக்குறள் 17 குறளில் துறவரத்தை படித்தா நமக்கு தெரியும். துறவரத்தை சொல்கிறபோது அவர் என்ன செய்கிறார்? பரிமேலழகர் துறவரத்தில் நிறைய அதிகாரம் சொல்கிறார். அதில் முதல்ல விரதங்கள் என்று சொல்லிட்டு அப்புறம் ஞானம்னு பிரிப்பார். விரதங்கள் என்ற பகுதியில் நிறைய வரும். இந்த கொல்லாமை, புலால் மறுத்தல், விகழாமை இதெல்லாம் நிறைய வரும் அங்கே. ஆனால் ஞானம் என்றதில் ஒரு 4 அதிகாரம் தான் வரும். துறவரத்தில் விரதங்கள் என்றும் ஞானம் என்றும் பிரித்து ஞானம் என்று வருகின்ற பொழுது அவர் நிலையாமைன்னு முதல் எடுக்கிறார். நிலையாமை என்பது ஒன்று, தவம் என்று ஒன்று, மெய் உணர்தல், அவா அறுத்தல் என்று 4 சொல்றார். அதுதான் ஞானம்ன்றார். அதுபோல இங்கே முதல்ல நமக்கு ஞானம் வருவதற்கு முன்னாலே வருவது தவம். அறவழிகளாலும் தவத்தினாலும் வருவது. அதற்கு முன்னால் பின்னாலே வருவது தான் ஞானம். இந்த தவத்திலே தான் இந்த யோகம் அடங்கும். நாம் படிக்க போகிற யோகம் இருக்கு இல்லையா, அது தவ முயற்சி. ஒரே நிலையிலிருந்து கண்ணை மூடிக்கொண்டிருக்காங்க இல்லையா, அதுபோல தவ முயற்சி தான் நமக்கு அந்த யோகம் என்று, அதிலே சிறந்த யோகம். எனவே யோகத்தை சொல்கிறார். ஞானம் பெறுவதற்கு முன்னால் இந்த நூல் ஞான நூல். ஞானம் பெறுவதற்கு வழிகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது, ஞான வாயில் சொல்லுகிற பொழுது தவம் என்று சொல்லுகிறார். அந்த தவத்தில் யோகம் சிறந்தது. எனவே முதல்ல யோகத்தை சொல்கிறார் என்றால், யோகம் என்பதை எல்லாராலும் செய்ய முடியாதுன்னு ஒரு கருத்து சொல்லுவோம். எல்லாம் யோகத்தை பற்றி பேசுவோம் கொள்ளுமே தவிர பிராணாயாமத்தை கூட நான் அடிக்கடி நான் சொல்கிறேன். நாள்தோறும் எழுந்து பிராணாயாமம் செய்யலாம், நம்மளால் செய்ய முடியாது. உலக வாழ்க்கையில் அப்படி போயிடுறோம். அதை அவர் சொல்கிறாருங்க. யோகம் என்றால் என்ன என்றால் 16 வயதிற்கு மேல் யோகம் செய்யணுன்ற எல்லாம் பின்னால் வரப்போகுது. திருமூலருடைய பாட்டை படித்தோம்னா, நூலை படித்தா யோகத்தினுடைய வயது என்ன, எப்போ ஆரம்பிக்கிறோம் என்றால் சின்ன வயசு அல்லன்றார், 16 வயதுன்றார். 16 வயது வரையில் அந்த ஒரு ஆன்மா, ஏதோ ஒரு ஆன்மா உடம்பில் இருக்கு இல்லையா, 16 வயது வரைக்கும் கண்டம் உண்டு. ஏதாவது ஒரு காரணத்தினாலே உயிர் பிரிந்து விடலாம். எனவே 16க்கு முன்னால் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது என்றெல்லாம் இதெல்லாம் எழுதுகிறாங்க. ஒருவனுக்கு அந்த 4 வயசில் ஒரு குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்தால் 4னுடைய பங்காக இருக்கிற 8 வயசில் வருமா, 8க்கு பின்னால் 12 வருமா, அப்படி எழுதுகிறார். அந்த எந்த வயதோ அந்த பங்கிலே வரும் நமக்கு. எனவே 16 வயது வரையில் பார்க்கணும். இன்றைக்கி பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்கிறாங்க. குழந்தைக்கு சொல்கிற பொழுது குழந்தையிலேயே சில நோய் வந்துடும் சிலதுக்கெல்லாம். அதுபோல் 16 வயதிற்கு பின்னால் தான் யோகம்ன்றார். யோகம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் 2 அர்த்தம் சொல்கிறாங்க. ஒன்றுதல் என்று ஒரு அர்த்தம், பிரிதல் என்று ஒரு அர்த்தம். ஒன்றுதல் என்று தான் நாம் சொல்கிறோம். சைவ சித்தாந்திகள் பிரிவதை யோகம்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் மற்ற மதங்கள் எல்லாம் யோகத்தை பற்றி சொல்கிற பொழுது ஒரு பொருளிலே ஒன்றுதல் என்றால் மற்ற பொருள்களுக்கு பிரிய வேண்டும் அல்லவா அப்படின்றார். மற்ற சிந்தனை இல்லாமல் இருந்தால் தானே ஒரே பொருள் மேலே சிந்தனை வரும். எனவே பிற பொருள்கள் மேலே இருக்கின்ற சிந்தனையை மாற்றிக்கொண்டு பிரிந்து விட்டு ஒரே பொருள் மேலே வருதல். நாம் வர பிரத்யாகாரம் தனியாக சொல்ல போகிறோம். உறுப்புக்களில் பிரத்யாகாரம் என்றால் பிற பொருள்கள் மேலே இருக்கிற சிந்தனையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரு பொருள் மேலே வைப்பது தாரணை என்று நாம் சொல்ல போகிறோம். எனவே யோகம் என்பதற்கு பிரிதல் ஒன்றுதல் அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், அஷ்டாங்க உறுப்பிலே பிரிவதும் இருக்கிறது, ஒன்றுவதும் இருக்கிறது. தாரணை என்பது ஒன்றுவது, பிரத்யாகாரம் என்பது பிரிவது. எனவே அந்த இரண்டையும் யோகத்திற்கு வைத்து பிரிதல் என்றும் ஒன்றுதல் என்றும் அவங்க பொருள் சொல்கிறாங்க. அதை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பிரிதல் என்றால் என்ன? விலக்கியவற்றிலிருந்து பிரிதல். சேர்தல் என்று சொன்னால் ஒன்றுதல் என்றால் விதித்தவற்றுள் சேருதல். விலக்கியவற்றை சேருதல் தான் இயமம். விதித்தவற்றை செய்தல் தான் இயமம் என்று, இயமம் நியமம் என்று 2 சொல்கிறாங்க. விலக்கியவற்றை நீங்கள் செய்வதற்கல்லவா அது இயமம், விதித்தவற்றை செய்தால் அது நியமம் என்று. பல பொருள்கள் மேல் பற்றுப்போவது யோகம்.
பல பொருள் மேலே பற்று வந்தால் அது போகம், பல பொருள் மேலே பற்று நீங்கினால் அது யோகம். ஒரு சிறந்த பொருள் மேல் பற்று வைப்பது தான் யோகம்னார். எல்லா பொருள் மேலும் ஆசை வைக்கணும்னு வச்சுங்க. எங்கள் வீட்டு என்னுடைய மனைவி மேலே ரொம்ப ஆசைன்னா அது யோகம்னு சொல்லக்கூடாது இல்லையா? எங்கள் வீட்டு குழந்தை மேலே எனக்கு ரொம்ப ஆசைன்னா அதெல்லாம் யோகம் கிடையாது. சிறந்த பொருளாக இருக்கின்ற ஒன்று அகிலத்தில் சிறந்தது என்று திருவருட்பயனில் சொல்கிறார் இல்லையா? அதுபோல் சிறந்த பொருளாக இருக்கின்ற அதன் மேல் வைப்பது தான் அது யோகம் என்றார். அது என்ன பொருள் என்பதை பற்றி எத்தனையோ வேறுபாடு. யோகத்தை பற்றி சொல்லுகின்ற விவேகானந்தர் கூட என்ன செய்கிறார் என்றால், ஒரு வெள்ளை சுவரில் ஒரு கருப்பு புள்ளியை வச்சுக்கோ, அந்த கருப்பு புள்ளியே பார்த்து கொண்டிரு, உனக்கு தியானம் கைகூடும்ன்றார். தியானம் வழித்துக்கு சொல்கிற போது சொல்கிறார். பௌத்தர்கள் சூன்யவாரம் பேசுகிறவங்க அவன் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? கண்ணை மூடிக்கொண்டு எதையும் சிந்திக்காதுன்றாங்க. சிந்தனை வரும் உனக்கு, எல்லாம் வந்தாலும் கூட அப்படியே போய் கடைசியில் வெற்றிடமாக போகும் உனக்கு மனம், அப்போ தான் உனக்கு யோகம் பாய்க்கும் என்று எல்லாம் சொல்கிறாங்க. நாம் அப்படி சூன்யானம், அதுதான் சூன்ய ஞானத்துக்காக சூன்ய வாரம் பேசுவோம், சூன்ய ஞானம் தான் பேசுகிறாங்க. நாம் அப்படி சொல்வது கிடையாது. அதனால தான் இங்கே முதல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சேர்ந்திருந்தேன் திரு ஆவடு தன்துறை முதல்ல நடத்துவோம் நான் சொன்னேன். எங்கே இந்த இடத்த நான் இந்த நூலை எங்கே பாடுகிறேன் என்றால், சேர்ந்திருந்தேன் திரு ஆவடு தன்துறை, சேர்ந்திருந்தேன் சிவபோதின்றார். சிவபோதின்றார். போதி மரம் என்பது புத்தர் காலத்துக்கு பின்னாலே அரச மரத்துக்கு பெயராக போச்சு. போதி மரம் என்றால் அரசன், புத்தனுக்கு அது போதனை வந்தது, ஞானம் வந்தது, எனவே அரச மரம் என்றார். திருமூலர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் திருவாவூர்துறையில் அரச மரத்துக்கு எழுத உட்கார்ந்தேன்றார். அரச மரத்துக்கு எழுத உட்கார்ந்தேன். அது என்ன போதி என்றால் சிவபோதி என்றார். அது அவபோதி, அது சூன்யவாதம். அது சூன்யவாதம் பேசுறது சூன்யபோதம், அது சூன்யபோதம். இது அப்படி அல்ல, இது ஞானத்தை தருவது. எனவே இது சிவபோதி அப்படின்னு அவர் சொல்கிறார். அது தெரிந்தான் பாடுறார். பௌத்தர்களை புத்தன் வந்து அரச மரத்தில் இருந்து ஞானம் பெற்றான்னு சொல்கிறாங்க. அந்த ஞானம் சூன்ய ஞானம். எனவே நான் பெற்றது சிவஞானம் பெற்றது, எனவே சேர்ந்திருந்தேன் சிவபோதி என்று சொல்கிறார். அதாங்க சிறந்த பொருள் மேல் பற்று வைக்கிறோம், சிவன் மேலே பற்று வைத்தல்னா. இதை தமிழ் சொல்லாக கருதி யோகம் என்பதை தமிழ் சொல்லாக சில பேர் தமிழ் பற்றார்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன உதாரணம் கொடுக்குறாங்க? யோ என்றால் அது வந்து வடமொழி, யோ யா வருது இல்லையா? யா என்பது தமிழில் யோன்னு வராது. யோசனை, யுகம், யூகம், யவ்வனம் இதெல்லாம் தமிழ் சொல்லல. யகரத்தில் வந்து யா என்று வந்தால் யா ஒன்று தான் வருங்க. தொல்காப்பியருடைய விதிப்படி தமிழில் யா என்ற ஒன்று தான் வரும். முதல் எழுத்தா யாது, யார், யாவை, யாழி, யான்னே ஒரு சொல் இருக்குது. யா என்றால் ஒரு மரம், யா என்றால் ஒரு மரம், இதெல்லாம் யா வரும். ஆனால் தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னால் பல வெளிநாட்டில் இருந்து வாணிகத்துக்கு வந்தார்கள். அதில் முக்கியமாக ரோமானியர்கள். ரோமானியர் தொடர்பு நமக்கு ஏற்பட்ட பொழுது அந்த ரோமானியர்களுக்கு புறநானூற்றில் யவனர் என்று ஒரு பெயர் வச்சுருக்காங்க. யவனர் யா தான். ஏன் வச்சாங்க தெரியுங்களா? யா என்ற சொல் வராது, நமக்கு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா புதுசாக வராங்க இல்லையா? புதுசாக வர்றவர்களுக்கு அந்த யா வைத்து விடலாம், வராத ஒரு எழுத்து அல்லவா, அந்த எழுத்து வைத்து இவர்கள் அந்நியர்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக யா என்ற எழுத்து வைத்து யவனர் என்று வைத்து, அந்நியர் தான் அதான் அந்நியர், அதாவது அது அங்கே அன்றைக்கு இருந்த ரோமானியர்கள். அந்நியர்களுக்கு சொல்கிற பொழுது யவனர் என்று சொல்கிறாங்க. எனவே அது பல பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க. அப்போ ரோமானியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, கிரேக்கர் ரோமானியர் சொல்கிறாங்க. அதனால் யோகம் என்பது தமிழ் சொல்லலை என்று அதுக்கு ஓகம்ன்றாங்க. ஓகம் தான் அது, அது அவங்க யோகம்னு சொல்கிறாங்கன்னு எழுதுகிறாங்க. இந்த மொழி ஆராய்ச்சி நமக்கு பிரச்சனை. இங்கேருந்து அங்கே போச்சா, அங்கேருந்து இங்கே வந்தாலும் தெரியாது. இருந்தாலும் அவங்க சொல்கிறது ஓகம். நான் அதுதான் எழுதியிருக்கிறேன். என்னென்னா ஓகை என்ற ஒரு சொல் உண்டு, அதை எழுதியிருக்காங்க. தமிழ் சொல் ஓகை, உவகை என்பது ஓகைன்னு வரும், அது இலக்கணத்தில் இருக்குது. தமிழ் சொல் உவகை என்பதற்கு ஓகைன்னு சொல்லலாம். எனவே அதை வைத்து உவகை என்றால் உள்ளே மகிழ்ச்சி, அதுதான் உவகை. உள்ளம் மகிழ்ந்தால் அதை மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க, வெளியிலே தெரியாது. அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது உள்ளத்தில் இருக்கும். உள்ளம் மகிழ்ந்தால் அதை மகிழ்ச்சின்னுவாங்க, அதான் உவகைன்னாங்க. அப்போ யோகம் செய்கிற பொழுது உள்ளத்திலே ஒரு இன்பம் வரும் நமக்கு. யோக நிலை தியானிக்கிற பொழுது ஒரு இன்பம் வரும் அல்லவா? எனவே அந்த உவகை வரும், உவகை தருவதை ஓகை, அந்த ஓகை என்பதுதான் ஓகம் என்று வந்தது என்று வாதிடுகிறார்கள். சொல்லாராய்ச்சி எப்படி இருந்தாலும் அதை யோகம்னு வைத்துக் கொள்ளலாம், அதுதான் எழுதியிருக்கு. உள் மகிழ்வு என்பது உவகையாதலால் ஓகம் எனப்படுகின்றது என்று சொன்ன. அதில் ஒரு பாட்டு, முதல் பாட்டு ஒரு பாட்டு படிச்சுடலாம். உரைத்தன
வர்க்கரி ஒன்று முடிய நிறைத்த ராசி நிறைமுறை எண்ணி பிரச்சதம் எட்டும் முன் பேசிய நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே. முதல் பாட்டை தொடங்குற பொழுது என்ன சொல்றார்? யோக முறைக்கும் கணித முறைக்கும் தொடர்பு உண்டுன்றார், ஒரு கணக்கு உண்டுன்றார். பின்னால் சொல்ல போறார், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார். காற்றை பிடிக்கின்ற கணக்கு என்றால் பிராணாயாமம் செய்கின்ற கணக்குன்றார். எனவே கணிதத்திற்கும் யோகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. பின்னால் சொல்ல போறார் எந்த ராசிகளை தொடங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்றார். அப்போ ஜோதிடத்தை அவர் நம்புறார் இல்லையா? எனவே நல்ல நாள் இந்த பூலோகத்தினுடைய சூழ்நிலை நன்றாக இருக்கும். அந்த நேரத்திலே நீங்கள் அவரவர்களுக்குள்ள ராசி இருக்கும், அவரவருக்கு ஒரு ராசி இருக்கும். அந்தந்த ராசி இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஜோதிடம் பார்க்குறவங்க என்ன ராசின்னு தானே கேட்குறாங்க. முதல்ல அந்த ராசி வச்சுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் என்ன நட்சத்திரம்னு கேட்குறாங்க. அதற்கேற்றாற் போல பலாபலன்களை சொல்வது போல யோக பலன்களையும் கூட சோதிட முறையில் கணித முறையில் தான் செய்ய வேண்டும் என்று முதல்ல சொல்லிட்டார். உரைத்தன வர்க்கரி ஒன்று முடிய நிறைத்த இராசி முறையினார். அந்த விளக்கம் அங்கே இருக்கு பாருங்கள். 12 ராசிகள், நமக்கு 12 ராசிகளில் யோக உறுப்பு 8ன்னார். யோக உறுப்பு 8. 12 ராசியை சொல்கிற பொழுது மேஷராசி முதலாகவும் எண்ணுவார்கள், சிம்மராசி முதலாகவும் எண்ணுவார்கள்ன்றார். நமக்கு அந்த ஜோதிட அதிகம் தெரியாது. அவங்க சொல்கிறது மேஷராசி வழியாக 12 ராசி அல்லது சிம்மராசியிலிருந்து 12 ராசி என்று அப்படி எண்ணுவார்கள். அது ரெண்டையும் சொல்கிறாரு. வர்க்கரி என்றால் யாடு, ஆடு, மேஷம். வர்க்கரி என்றால் மேஷம். அரின்னு வருது பாருங்க, வர்க்கு அரி பிரிக்கணும். வர்க்கரின்னு வருது, வர்க்கு அரின்னு பிரிக்கணும். வர்க்கு என்பது ஆடு, மேஷம். அரி என்றால் சிங்கம். 12 ராசிகளை எண்ணுகிற பொழுது மேஷம் முதலாக என்ற வழக்கம் உண்டு, சிம்மம் முதலாக எண்ணுகின்ற வழக்கம் உண்டு. யோக நூலுக்கு கணித நூல் துணை. யோகத்தை செய்வதற்கு கணித நூல் சோதிடம் துணையாக இருப்பதாலே இந்த ராசியை சொல்லுகிறார். இதை நந்தி உரைத்தான். நந்தி எங்களுக்கு யோகத்தை சொல்லுகிற பொழுது ஜோதிட முறைகளையும் ராசி முறைகளையும் சொன்னான் என்று எழுதுகிறார். எனவே நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஜோதிடத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். யோக நூலுக்கு கணித நூல் துணையாதலால் இங்கே ஜோதிடம் கூறப்பட்டது. ஏன் சார் யோகத்தை தானே சொல்ல வந்தார், ராசி ஏன் சொல்றார் என்றார். சோதிடமும் யோகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன என்பதனாலே சொன்னார். அதை முதல்ல சொல்லிட்டார். உரைத்தன வர்க்கரி ஒன்று முடிய, வர்க்கு அரி என்று சொல்ற யாடு மேஷம் சிங்கம் முடிய நிறைத்த ராசிகள் நிறைமுறை வரிசையாக எண்ணுகின்ற முறையிலே எண்ண வேண்டும். எண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யோகத்தை ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பொருத்தமான ராசியிலே அந்த யோகத்தை ஆரம்பிக்கணும்ன்றார். முதல்ல பிரச்சதம் 8 சொன்னார் பாருங்க. பிரச்சதம் என்பதுதான் நான் சொன்ன பிரசாதம். பிராசார யோகம் என்பதை பிரச்சதம் என்றார். இங்கேயே அறிவுபடுத்திட்டார். நான் இங்கே சொல்லப்போது பிராசார யோகத்தை சொல்ல போகிறேன். ஆனால் எல்லாருக்கும் பரவலாக தெரிந்தது 8 அஷ்டாங்க யோகம். எனவே அதையும் சொல்கிறார், அதையும் சொல்ல போகிறார். பிரச்சதம் 8 முன் பேசிய நந்தி. எங்களுக்கு பிராசார யோகத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நந்தி, அஷ்டாங்க யோகத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த நிறைத்த இயமம் நியமம் செய்தான். முதலாவதாக யோகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இயமம் நியமம் வேண்டும். உபநிடதங்களில் யோகத்தை பற்றிய குறிப்புகள் உண்டு. யோக வாசிஷ்டம் என்றே சொல்கிறாங்க, அது இருக்குது. ஞான வாசிஷ்டம்லாம் இருக்குது. உபநிடதங்களை யோகத்தை பற்றி வருகின்றது. அந்த யோகத்தை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க, இயமம் நியமம் என்பதை சொல்கிறது கிடையாது. அவங்க நாம தான் இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு, அஷ்டாங்க யோகம் என்றால் 8 உறுப்புகளில் இயமம் என்று முதல்ல சொல்கிறோம், அப்புறம் நியமம்ன்றோம், அப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, 8 சொல்கிறோம். இந்த 8ல் இயமம் நியமத்தை சேர்க்கிறோம். ஆனால் உபநிடதங்களில் யோகத்தை பற்றி சொல்கிற பொழுது இயமம் நியமம் சேர்க்கறது கிடையாது. ஆசனம் முதலாகத்தான் சொல்கிறாங்க. ஆசனம் முதலாக சொல்லி இன்னும் சில ஒரு 2 எடுத்து சேர்த்து சொல்கிறாங்க, 8 உறுப்பாக சொல்கிறாங்க. அந்த இயம நியமத்தை ஏன் அவங்க சொல்லலை என்று சொன்னால், இயமம் நியமம் என்பது எல்லாரும் பின்பற்ற வேண்டியது, யோகக்கார மட்டுமல்ல. யோகம் செய்கிறார யோகிகள் அவர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. சாதாரண மக்கள், வாழ்வியல் இருக்கின்ற மக்கள் எல்லாம் விலக்கியன. அறநூல்கள் விலக்கியவற்றெல்லாம் செய்யக்கூடாது. களவு, கொலை, காமம், பொய் இதெல்லாம் விலக்கியது. இது எல்லாருக்கும் பொதுவானது. இயமம் என்றால் விலக்கத் தகுந்தது, நியமம் என்றால் முறையாக செய்ய வேண்டி விதித்தன. விதித்தன செய்தலும்
விலக்கியன ஒழிதலும் என்றார் பரிமேலழகர். எனவே வாழ்வு இல்லை யாராக இருந்தாலும் நீங்கள் யோகம் போக வேண்டியதில்லை. யோகிகளுக்கு கட்டாயம் தேவை, அது வேற. கட்டாயம் தேவை என்பது அவங்க ஆசனத்தை எடுத்துறாரு. ஆசனம் மிக முக்கியம்னு அவங்க எடுத்துகிட்டு பாடுறாங்க. இயமம் நியமம் என்பன எல்லோருக்கும் உரியது என்பதாலே உபரிடதங்களில் இதை யோக உறுப்பாக சொல்லவில்லை, அறநூல் உறுப்பாக அறநூலுடைய விதியாக சொல்லப்படுகிறது தவிர யோகிகளுக்குத்தான் இயமம் நியமம் என்று கிடையாது. நம்மை மாறி இருக்கின்றவர்களுக்கு கூட இயமம் நியமம் பொது அல்லவா, எனவே அதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் இங்கு அப்படி அல்ல. இயமம் நியமம் செய்தானே என்றார். நிறைத்த இயமம் நியமம் செய்தானே என்றால் யோகத்திற்கு முயல்வதற்கு முன்னாலே இயமம் என்றால் எதை விளக்க வேண்டும், எது நியமமாக செய்ய வேண்டும். உடல் நலம் குறைந்தால் மருத்துவர்கிட்ட போகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்? சிகரெட்டு பிடிப்பீங்களான்னு கேட்குறார் இல்லையா? பிடிக்காதீங்க சார், விட்டுருங்கன்றார். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கன்றார். உடல் நலம் பெற வேண்டும் என்றால் தீயவற்றை விலக வேண்டும் சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் வாழ்வியலில் பெருமானை அடைய வேண்டும் என்றால் அறவாழ்வு மிக முக்கியம். அறவாழ்விலே சரியாக இருந்தால்தான் தவ வாழ்வு வாய்க்கும். அறத்திலே நீங்கள் பொய் சொல்லிக்கொண்டு தவறாக இருந்தால் தவம் உனக்கு வாய்க்காது என்பதால் தான் அறவாழ்வு என்றும் தவ வாழ்வு என்றும் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. நாம் சொல்லுவது சைவ சித்தாந்தத்தில் அறவாழ்வு வாழ்ந்தால் நல்ல வினை. அது நல்ல வினைனாலே மீண்டும் பிறந்தாலும் கூட நல்பிறப்பிலே பிறக்கலாம், நற்பிறப்பாக இருக்கும், நல்லா வாழலாம். வாழ்க்கை எனக்கு வேண்டாம் பெருமானே, உன்னுடைய திருவடிதான் எனக்கு வேண்டும் என்றால் தவ வாழ்வுக்கு வாருங்கள் என்று தான் ரெண்டாக சொல்கிறோம். அதில் யோகம் என்பதற்கு இல்லையா, இல்லறத்தாருக்கு யோகம் சொல்கிறாங்க. யோகத்தை பற்றி சொல்ல போகிறார். பரியங்க யோகம்ன்றார். இல்லறத்தாருக்கு பரியங்க யோகம் என்று ஒன்று சொல்கிறார். எனவே அது ஒரு சிறப்பான ஒரு யோகம் என்று அதைத்தான் நம்முடைய சுந்தரர் அந்த யோகத்தை பின்பற்றினார் என்றால் நமக்கு சொல்கிறார். ஆனால் யோக முறை என்பது வாழ்வியலுக்கு தேவையானது. அதனால் இயமம் நியமம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது என்பதால் அதை உபநிடதங்கள் சொல்லவில்லை என்றாலும் திருமூல இயமம் என்றால் என்ன நியமம் என்றால் என்ன என்று சொல்லப்போகிறார். அந்த விஷயத்தை நாம் அடுத்த வகுப்பில் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும், அப்போ நம்ம அதை எண்ணலாம். நீங்கள் எழுதியிருக்கிற பிராசாரம் என்று யோகம், பிரச்சதம் என்று மருவி இருக்கிறது. பிராசார யோகத்தை 3ஆம் தந்திரம் கலைநிலையிலே அவர் சொல்லுகிறார் என்பதை மட்டும் நினைவு கொண்டு நாம் இன்றைக்கு இதோடு நாம் நிறைவு செய்யலாம். மீண்டும் பெருமானுடைய திருவுருள் விரைந்து கிடைக்கணும். கிடைத்து ஓய்வு வருகின்ற பொழுதெல்லாம் நாம் இந்த திருவந்தரத்தை பார்க்கலாம்.